வணக்கம். இது கேள்வி களம் சிறப்பு நேரலை. சென்னையை மிக்ஜாம் புயல் புரட்டி போட்டிருக்கிறது. சென்னை தொடங்கி அதன் சுற்றுப்புற மாவட்டங்கள் பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கின்றன. பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த மழைக்கு அவதிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இன்னமும் மீட்பு பணி என்பது, வெள்ளத்தை வடிய வைக்கக்கூடிய பணி என்பது முழுவீச்சில் நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர், அதிகாரிகள், அமைச்சர்கள் என்று பலதரப்பட்டவர்கள் இந்த பேரிடர் காலத்தில் களத்தில் நின்று பணியாற்றக்கூடியதை பார்க்கிறோம். பல பகுதிகளில், கடந்த முறை வெள்ளம் பாதித்த பல பகுதிகளில் இப்போது தண்ணீர் இல்லை. அதே நேரத்தில் புதிய இடங்களில் வெள்ளம் என்பது சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். 2015 பெருமழைக்கு அடுத்து அதை காட்டிலும் ஒரு பெரிய மழை என்பது இதில் சாத்தியமாகி இருக்கிறது. 36 மணி நேரம் இடைவிடாத மழை, அதில் 12 மணி நேரம் அதிகன மழை என்று சொல்லக்கூடிய அளவுக்கான தன்மை இன்றைக்கு சென்னையை புரட்டி போட்டிருக்கிறது. மூழ்கி போன சென்னையை மீட்டெடுக்கக்கூடிய பணி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இது சார்ந்து நாம் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் திரு சுந்தரராஜன் அவர்கள், நீரியல் நிபுணர் திரு ஜனகராஜன் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் அவர்கள், வெள்ள மேலாண்மை நிபுணர் திரு சக்திவேல் அவர்கள், இவர்களோடு அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல சுந்தரராஜன் பார்வையை கேட்கணும். சுந்தர், இதில் பெருமழையோடு ஒப்பிட்டா 2015 இன்னமும் நினைவுகளில் அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நினைவு. அது பெரும்பாலும் அடையாற்றங்கரையோரம் நடந்த அந்த வெள்ளப்பெருக்கில் வந்த ஒன்று. உயிரிழப்பு மிக அதிகம். அதிலிருந்து மீண்டு வருவதற்கு நாட்கள் அதிகமாச்சு. முக்கியமான சாலைகள்லேயே போக்குவரத்து அப்படின்றது அதிகமாக சிக்கல் இருந்தது. மின்சாரத்தை ரெஸ்டோர் பண்ணுறதுல பிரச்சனை இருந்தது. இதில் அந்த பெருவெள்ளத்தையும் இதையும் ஒப்பிடணும்னா எப்படி ஒப்பிடலாம்? பொதுவாக ஜென்ரல் விஷயம்னா ரெண்டு பேரிடர் ஒப்பிடக்கூடாது, அதை விட்டுருவோம். ஆனால் 2015 தன்மையை சொல்கிறேன், இன்டென்சிட்டிக்காக கேட்குறேன். 2015 வாஸ் பியூர்லி இட்ஸ் அ மேன்மேட் டிசாஸ்டர். அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்களால், அதிகாரிகளால் முதலமைச்சரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இது சிஏஜி ரிப்போர்ட், நம்ம ஒன்றும் மறைச்சலாம் இருக்கணும். சிஏஜி ரிப்போர்ட் சொல்லுது, அன்னைக்கு இருந்த தலைமைச் செயலராகட்டும், முதல்வரின் தனிச் செயலராகட்டும், யாராலும் முதலமைச்சரை அணுக முடியவில்லை. அந்த செம்பரம்பாக்கத்தை திறக்கதா இல்லையாங்கிற முடிவை அவர்களால் எடுக்க முடியல. ஆனால் திடீரென்று திறக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு 29,000 கனடியை திறந்து விட்டு, ஏற்கனவே அதிகமான தண்ணீர் போய் கொண்டது அடையாறில் இந்த 29,000 கனடி சேரும்பொழுது நீங்கள் சொன்ன அந்த கேகே நகர், வெஸ்ட் மாம்பலம், அசோக் நகர், ஈக்காட்டுத்தாங்கல் இந்த பகுதி முழுவதுமாக வெள்ளக்காடாக மாறியது. இப்போ நாம் இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அன்னைக்கு ஏற்பட்ட மழை வெள்ளத்திற்கும் இன்றைக்கி ஏற்பட்ட வெள்ளத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு அப்படி சொன்னால், அன்னைக்கு புயல் கிடையாது. ஸோ நீங்கள் தண்ணியை திறந்துவிட்டால் கடலில் ஆற்றுத்தண்ணி கடலுக்கு போய் சேர்ந்துடும். இன்றைக்கி புயல் இருக்குது. ஸோ புயல் இருந்தால் கடல் மட்டம் உயரும் போது என்ன ஆகும்னா, கடல் தண்ணி நிலத்துக்குள்ளே வரக்கூடிய இந்த ஆற்றில் போகக்கூடிய தண்ணீர் கடலுக்குள்ளே போகாது. அதாவது கனமழை முடிந்து கிட்டத்தட்ட அந்த விண்ட் பேண்ட் சொல்லக்கூடிய புயலோட அந்த பல பகுதிகள் ஆந்திராவை நோக்கி போன பிறகு தான் இங்கே கடல் சீற்றம் குறைந்து தண்ணி கடலுக்குள்ளே போக ஆரம்பிச்சது. ஸோ அந்த 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 2015க்கும் இதுக்கும் உள்ள ஒரு வேறுபாடு என்பதை நிச்சயமாக புயலை சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கு இருக்கின்ற விஷயத்தில் செம்பரம்பாக்கம் ஏரியை படிப்படியாக 6,000 கனடி, 8,000 கனடி, 300 கனடி, 600 கனடி என்று தேவைக்கேற்ப முடிவுகளை எடுத்து அந்தந்த பொறியாளர்களே முடிவெடுத்து திறந்து விட்டதனால் இந்த செம்பரம்பாக்கத்தில் 12,000 கனஅடி புயலோட பீக்கில் தண்ணி வந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் வெளியேற்றத்தினுடைய அளவு குறைவாக இருந்துச்சு. அது அந்த அந்த மேனேஜ்மெண்ட் அங்கே லோக்கலில் இன்ஜினியர்ஸ் தான் கூட இருப்பாங்க. எவ்வளோ தண்ணி உள்ளே வருது, அந்த தண்ணி நம்ம எவ்வளோ தேக்க வச்சுக்க முடியும், ஏன் அதை வெளியேற்றாங்க தெரியுமா? செம்பரம்பாக்கம் ஏரி உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் தான் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் பொறியாளர்கள் எடுக்க வேண்டிய முடிவை அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் தங்களுக்கான முடிவாக மாற்றிக்கொண்ட விளைவு தான் 2015 வெள்ளம். இன்றைக்கி என்ன நம்ம சிக்கல் பார்த்தோம்னா, நிச்சயமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ரியாக்டிவாக இருந்திருக்காங்க. அது வெள்ளம் வந்தோடனே அமைச்சர்கள், முதலமைச்சர், மேயர், அதாவது கார்ப்பரேஷன் கமிஷனர், கார்ப்பரேஷன் மேயர், நகராட்சி மேயர், எல்லாரும் ஊழியர்கள், கவுன்சிலர், எம்எல்ஏக்கள் எல்லாரும் ஃபீல்டுக்கு போயிட்டாங்க. ரியாக்டிவாக இருக்கும். ஆனால் ப்ரோஆக்டிவாக இருந்திருக்கணும். இதுதான் நான் வைக்கக்கூடிய விஷயம். ப்ரோஆக்டிவ் இருந்திருக்குன்னா, நாம் இது சூப்பர் எல்னினோ ஆண்டு, நம்ம எல்னினோ சூப்பர் எல்னினோ ஆண்டு, 2015 சூப்பர் எல்னினோ ஆண்டு, கரெக்டாக மிகப்பெரிய மழையை நாம் சந்தித்தோம். இந்த ஆண்டு சூப்பர் எல்னினோ ஆண்டு, எல்னினோ ஆண்டு, இந்த அடுத்த 3 ஆண்டுகள் எல்னினோ சூப்பர் எல்னினோ ஆண்டு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வருடமாவது கண்டிப்பாக மிகப்பெரிய மழைப்பொழிவை நாம்
சந்தித்திருப்போம் என்கிற ஒரு விஷயத்தை நாம் வந்து தெரிஞ்சிருக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு பெய்த மழையின் அளவை ஐஎம்டி அரசுக்கு சொல்லுச்சா சொல்லலையா? அரசுக்கு வந்து அதிதீவிர, ஏன்னா இப்போ பப்ளிக் வந்து சொல்ல மாட்டாங்க 30 சென்டிமீட்டர் பெய்யும், 40 சென்டிமீட்டர் பெய்யும், 15 சென்டிமீட்டருங்கிற அளவு வந்து அரசு பொதுமக்களுக்கு சொல்ல மாட்டாங்க ஐஎம்டி. ஆனால் அரசுக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க, இந்த மாதிரி இவ்வளோ மழை பெய்யும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம், அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அரசுக்கு சொல்லியிருப்பாங்க. ஐஎம்டி சொன்னாங்களா? வெறுமனே அதிதீவிர கனமழை வெளியே சொல்லுவாங்க. ஆனால் அந்த அதிதீவிர கனமழைங்கிறது எவ்வளோத்தை குறிக்கும்? ஏன்னா வெளியே வந்து மக்கள்கிட்ட வந்து 40 சென்டிமீட்டர் சொன்னால் நான் பயந்துருவோம் இல்லையா? அதில் ஐஎம்டி வந்து அரசுக்கு வந்து சொல்லணும், இந்த மாதிரி இவ்வளோ மழை பெய்யும், தோராயமாக இவ்வளோ பெய்யும் நாங்கள் எதிர்பார்க்குறோம், அதை வந்து நீங்கள் வந்து ரெடியாக இருந்துக்கோங்க சொல்லுவாங்க. இந்த தடவை இன்னொரு சிக்கலும் ஏற்பட்டுச்சு. நாம் பொதுவாகவே சொல்லிட்டு இருக்கோம், புயலோட இன்டென்சிட்டி அதிகமாகுது, புயலோட தீவிரத்தன்மை அதிகமாகுன்னு சொல்கிறோம். அது தீவிரத்தன்மை அதிகமாகி இந்த தடவை என்னாச்சுன்னா, நல்ல வேகத்தில் செல்ல வேண்டிய புயல் வேகம் குறைந்து, அதாவது சென்னைக்கு அருகாமையில் வந்து வேகம் குறைஞ்சிருச்சு. 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 13 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வந்து அந்த புயல் போயிட்டு இருந்துச்சு. அப்போ வேகம் குறையும் போது என்னன்னா, அந்த கடல் வந்து வெப்பமாக இருக்கனால அதில் இருக்க தண்ணியை வந்து எடுத்துக்கும். அப்போ மழை வந்து கொட்டி தீர்க்கும். ஸோ வேகமாக கிராஸ் பண்ணி போயிடுச்சுன்னா பெரிய அளவு மழை வந்து பெய்யாது. அப்போ புயலின் வேகம் இந்த மிக அதிகமாக குறைந்தது, புயல் அடித்தது, எல்லாருமாக நாம் முன்னெச்சரிக்கையாக சில நடவடிக்கை எடுக்காமல் போனது எல்லாமாக சேர்ந்தது தான் இன்றைக்கு நாம் சந்திக்கின்ற வெள்ளம் என்பது நிச்சயமாக நம்ம. ரெண்டு முக்கியமான விஷயத்தை சொல்கிறீங்க. ஒரு பேரிடரோடு இன்னொரு பேரிடரை ஒப்பிடக்கூடாது. அந்த காலகட்டத்தில் 2015 ஒரு செயற்கை டிசாஸ்டர், செயற்கையாக மனிதனால் ஏற்பட்ட ஒரு சிரமம். இது வந்து அப்படி ஒப்பிட முடியாது, இது வந்து இயற்கை பேரிடர். அதிகாரிகள் மழை பொழிவு பெருசாக வந்த பிறகு மீட்புக்கு முழு கவனத்தை செலுத்துகிறாங்க. முன்பே ப்ரிப்பேர் ஆனாங்களா அப்படின்றது ஒரு சந்தேகம்னு கேட்குறீங்க. இன்னொன்று, வானிலை ஆய்வு மையம் இத்தனை சென்டிமீட்டர் மழை, அதிகன மழை இவ்வளவு பெய்யும், இதற்கு தயாராக இருங்க அப்படின்னு எச்சரித்ததா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறீங்க. நம்மோட மின்சாரத்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு இணைகிறார். வணக்கம் சார். எவ்வளவு இடங்களில் இப்போ வந்து நீங்கள் மின்சாரத்தை ரெஸ்டோர் பண்ணியிருக்கீங்க, அதில் என்ன சவால்கள் இருக்குது சார்? சார், முக்கியமாக நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த ரெஸ்டரேஷனில் இருக்கக்கூடிய சேலஞ்ச் அல்லது சவால் என்பது மழைநீர் தேங்கி இருக்கக்கூடியதான் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. வாட்டர் லாகிங் ஆர் வாட்டர் ஸ்டாக்னேஷன் தான் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால் பல இடங்களில் வந்து இடுப்பளவிற்கு மேலாக இன்னும் தண்ணி தேங்கி இருக்கிறது. அதில் வந்து பில்லர் பாக்ஸோ அல்லது மீட்டர் பாக்ஸோ ஒட்டி பல இடங்களில் தண்ணீர் இருக்கிற போது அங்கே வந்து நம்ம வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை நம்மளால் சார்ஜ் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். இன்னொன்று, இந்த பெரும் வெள்ளத்தின் காரணமாக 110 கிலோவாட் நிலையங்கள், 230 கிலோவாட் துணை நிலையத்தில் ஒன்று, இப்படி மிக முக்கியமான மின் சாரத்தை சப்ளை செய்யக்கூடிய துணை மின் நிலையங்களிலே மழை வெள்ளம் சூழ்ந்தது ஒரு மிகப்பெரிய கஷ்டமாக இருந்தது. புயலினுடைய துவக்கத்தில் வந்து அதே போல் மின் பாதைகள் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பழுதுன்றது அதுவும் அதிகமாக இருந்தது. இவை தான் மிக முக்கியமான நம்ம சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ நமக்கு இருக்கக்கூடிய ஃபீடர்ஸில் 1812 ஃபீடர்ஸ் நமக்கு இருக்குது. 1717 ஃபீடர்ஸை நம்ம வந்து இதுவரை ரெக்டிஃபை பண்ணி அதன் மூலமாக மின்சாரத்தை கொண்டு வர்றோம். எஞ்சி இருக்கிறதுல வந்து அந்த பணிகளை நம்ம மிக வேகமாக இப்போ பண்ணி அதையும் ரெஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கிறோம். துணை மின் நிலையங்களை பொறுத்த மட்டும் பெரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 110 கிலோவாட் துணை மின் நிலையம் ஒன்று, அதேமாதிரி கிட்ஸ் பார்க்கில் இருக்கக்கூடிய 230 கிலோவாட் துணை மின் நிலையம், இது ரெண்டு மட்டும்தான் நம்மளால் இப்போ பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியாத அளவுக்கு மழைநீர் தேங்கி இருக்கிறது. மற்ற இடங்களில் வந்து பெரும்பகுதியான இடங்களில் வந்து மின்சார சப்ளையை நம்ம கொடுத்துருக்கோம். உதாரணத்துக்கு சொன்னால், புயல் ஆரம்பித்து அதனுடைய தாக்கத்தில் வந்து வெறும் நமக்கு ஒரு 140 மெகாவாட் சென்னையினுடைய மொத்த கன்சம்ஷன் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம அன்றைக்கி ஆரம்பிக்கும்போது, புயல் முடிஞ்சு ஆரம்பிக்கும்போது. ஆனால் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நொடியில் வந்து பார்த்திங்கன்னா, என் பின்னால் இருக்கக்கூடிய இந்த ஸ்கேடா திரையிலேயே நமக்கு தெரியும், சென்னையினுடைய இந்த நொடியில் வந்து 2156 மெகாவாட் மின் கன்சம்ஷன், அதாவது மின்னுடைய பயன்பாடு இப்போ அதிகரிச்சிருக்கு. அது எதை காமிக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா, சென்னை மாநகரத்தினுடைய எல்லா பகுதிகளுக்கும் மின்சாரங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவிக்கக்கூடிய ஒரு குறியீடாக அது இருக்கிறது. போன புயல் அப்படின்ற ஒன்றில் இருக்கக்கூடிய சிக்கல், வரதா புயல், அதுக்கு முந்தைய புயல்களில் வந்து ஏராளமான மின் கம்பங்கள் விழுந்தன, ஏராளமான அளவில் வந்து மரம் முறிஞ்சு விழுந்து அதனால் சேதம் அப்படின்றது. இப்போ அப்படியான சேதம் அப்படின்றது குறைவாக இருக்கிறது மாதிரி தெரியுது. இன்னொரு அம்சம் பார்த்திங்கன்னு சொன்னால், வெளியூர்களிலிருந்து மின்சாரத்துறையினுடைய ஊழியர்கள் வந்து இராப்பகலாக வேலை செய்த ஒன்றை பார்த்தோம்.
இப்போ சென்னை மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த பகுதிகளிலையும் எப்படிப்பட்ட நிலைமை இருக்குது? நீங்கள் வந்து சென்னையில் மின் தேவை அதிகரிச்சிருக்கு, நிறைய இடங்களில் ரெஸ்டோர் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறீங்க. ஆனால் பல இடங்களில் இன்னமும் வந்து இணைய சேவை அப்படின்றது கிடைக்காம இருக்குது. செல்ஃபோன் டவர் முடங்கி போனதாக இருக்குது. அது மக்களுக்கு பெரிய பாதிப்பாக இருக்குது. அதில் அரசு ஏதேனும் தலையிட்டிருக்கா? ஏர்டெல், ஜியோ மாதிரியான தனியார் நிறுவனங்கள் அவங்களோட ஏதாவது ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு எதுவும் முயற்சிகள் நடந்துட்டு இருக்கா சார்? ஆமாம், இத்தகைய பேரிடர் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக இருக்கிறது தகவல் தொடர்பு சாதனங்களை நம்ம சரியான முறையில் பராமரிக்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்குது. எனவே தான் என்ன பண்ணிட்டோம்னு கேட்டிங்கனாக்கா, இந்த நீங்கள் சொல்கிறது முன்னி பார்த்தா இந்த நம்மளுடைய செல்ஃபோன் டவர்ஸ் தகவல் தொடர்பு சாதனங்களை முழுமையாக பார்க்குறதுக்குன்னு இதுக்குன்னே தனியாக மேற்பார்வை பொறியாளரை நம்ம அசைன் பண்ணி அவருக்கு கீழே ஒரு டீம் கொடுத்துருக்குறோம். அவங்க வந்து இதனுடைய கீழே இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸை வந்து மேக்ஸிமம் எல்லா அளவுலேயுமே வந்து அதை எனர்ஜைஸ் பண்ணுறதுக்காக அவங்க அதுக்குன்னே தனியாக ஒரு டீம் போட்டு நம்ம பார்த்துட்ருக்குறோம். இன்னொன்று நீங்கள் குறிப்பிட்டதை போல் வந்து மரங்கள் விழுகிறத பற்றி சென்னை மாநகரத்தை பொறுத்த மட்டும் புதைவடங்களாக இருக்கிறனால நமக்கு அந்த பிரச்சனை வரல. ஆனால் நமக்குடைய சுற்று வட்டாரத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து அது மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு இருக்குது. அதே மாதிரி மாவட்டத்திலிருந்து தேவையான ஒர்க் ஃபோர்ஸை நம்ம அங்கே கொண்டு வந்திருக்கோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த மாதிரி மின் கம்பிங்கள் விழுந்த இடத்த சரி பண்ணுவதற்காக கிட்டத்தட்ட 1050 பேர் இப்போ அங்கே நம்ம டெப்ளாய் பண்ணியிருக்கோம். நம்ம சென்னை சிட்டியில் பொறுத்த மட்டும் கூட மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ நம்ம ஒரு 6700 பேர் இப்போ நம்ம வந்து இங்கே வந்து இந்த மின்சார சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. வெளி மாவட்டத்திலேருந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். எனவே மிக முக்கியமாக வந்து நம்ம செய்ய வேண்டியது இப்போ அடுத்த கட்டமாக எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், கீழே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸு வந்து எல்லா இடத்துலையும் நம்ம பண்ணணும். சென்னை மாநகரத்தினுடைய இந்த நெட்வொர்க்கை பார்த்திங்கன்னா கீழ் லெவலில் நான் ஏற்கனவே சொன்னேன், நமக்கு இருக்கக்கூடிய துணை மின் நிலையங்கள் சப்ஸ்டேஷன்ஸ்லேருந்து நம்ம ஒன்றா கொண்டு வரணும். ஆனால் ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் வரப்போகும்போது அங்கே ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு தெருவுக்கும் மின்சார விநியோகத்தை கவனிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸுங்க. அது நமக்கு கிட்டத்தட்ட 45000 டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் நமக்கு இந்த இதில் இருக்குது சென்னை மாநகரத்தில். சென்னை சென்ட்ரலு, சென்னை நார்த்து, சென்னை சவுத் 1, சென்னை சவுத் 2, அதே மாதிரி வெஸ்ட்டு, இதெல்லாம் சேர்த்து அதே மாதிரி நம்மளுடைய மற்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் இந்த இதெல்லாம் நம்ம பார்த்து திருவள்ளூர்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட 45000 டிஸ்ட்ரிபியூஷன் இதில் நம்ம மற்ற எல்லா இடங்கள்லையுமே மின்சார சப்ளை நம்ம கொண்டு போயிருக்கிறோம். இதில் ஒரு 2300 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இன்னும் நம்ம எனர்ஜைஸ் பண்ண வேண்டியிருக்கு. இதில் மிக அதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தண்டையார்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் நமக்கு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இருக்குது. இதுதான் நமக்கு கொஞ்சம் அதிகமாக உடனே சேலஞ்சிங்கான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். சப்ளையை கொண்டு போகிறத பொறுத்து. மிக்க நன்றி சார். இவ்வளவு பேரிடர் நேரத்திலையும் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி பேசுனதுக்காக மிக்க நன்றி. நாம் தொடர்ந்து பேசலாம். திரு சுந்தர், நீங்கள் பேசும்போது தான் குறுக்கிட்டுறதாயிடுச்சு. இவ்வளோ பெரிய பேரிடர் அப்படின்றது ஆன்டிசிபேட் பண்ணாத ஒன்றா? இல்லை, அதாவது அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய கிளைமேட் ஸ்டுடியோவாக இருக்கட்டும், பல்வேறு வரக்கூடிய அறிவியல் தரவுகளாகட்டும், சென்னை மிக கடுமையான மழையை சந்திக்கும் என்பதை தொடர்ச்சியாக சொல்லுகிறது. அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டியோட டேட்டா வந்து தொடர்ச்சியாக வெளிவந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி எத்தனை மடங்கு எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் இன்க்ரீஸ் ஆகும், எத்தனை மடங்கு மழை பெய்கின்ற நாட்களும் நேரம் குறையும் சொல்லி ஓரளவுக்கு வந்து சொல்லிட்டாங்க. அதாவது பெரிய மழை வரும் என்று எல்லாத்துக்கும் தெரியும். அது 40 சென்டிமீட்டராக இருக்குமா இல்லை 50 சென்டிமீட்டராக இருக்குமாங்கிற விஷயம்னு தெரியாமல் இருந்துக்கலாம் முடியாது. நிச்சயமாக பெருமழையை நாம் எதிர்பார்த்து தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு பேருக்கும் நாங்கள் தான் சொல்லுவோம், எக்ஸ்பெக்ட் தி வர்ஸ்ட், if something better happens, leave it. மிக மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ஒவ்வொரு பேருக்கும் நான் தயாரானால்தான் நம்ம வந்து ஏதாவது நல்லது, அதோட கம்மியாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நல்லது தானே அது. ஸோ எப்போவுமே ஒரு பேரிடர் வரும்பொழுது, அதுவும் நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறோம், சூப்பர் எல்லினோ ஆண்டு நிச்சயமாக இந்த 2-3 ஆண்டுகளுக்குள் சென்னை பெருமழையை சந்திக்கும் என்று நாங்கள் மட்டுமல்ல பல்வேறு தரவுகளும் நமக்கு வந்து தெரிவித்து வருகின்றன. அதை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல நாங்கள் அப்படின்னு சொல்கிறதுல வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அது. ஸோ எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். ஆனால் கட்டமைப்பு ஒன்று போன மழைக்கும் இந்த மழைக்கும் நடுவில் உருவாக்கப்பட்டது. பல்லாயிரம் கோடி ரூபாய் அதுக்காக செலவு செய்தார்கள். ஏற்கனவே எங்கே தேங்கியது அப்படின்ற விஷயங்களெல்லாம் நிபுணர் குழு வந்து ஆய்வு செய்து கொடுத்தாங்க. அந்த கட்டமைப்புன்றது நமக்கு ஒர்க் ஆகலையா, போதுமானதா இல்லையா? இன்னமும் விரிந்து பரந்த அளவில் சென்னையோட புறநகர்களையும் உள்ளடக்கி இன்னமும் ஒரு பிரம்மாண்டமான கட்டமைப்பு அப்படின்ற ஒரு தேவையை நோக்கி நம்ம போகிறோமா? சென்னைக்கு ஏற்பட்டிருக்கிற வெள்ளத்தை சென்னையை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சென்னை என்பது நியூயார்க் நகரம் போல் திட்டமிடப்பட்டு கடந்த 150-200 ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட நகரம் அல்ல.
சென்னை என்பது 500 ஆண்டு 600 ஆண்டுகள் முன்பாக ஒரு மீன்பிடி கிராமமாக இருந்து பல்வேறு பேட்டைகளும் பல்வேறு பாக்கங்களுமாக இருந்த பகுதி. நீர்நிலைகளை அழித்து விளைநிலங்களை அழித்து உருவாக்கப்பட்ட நகரம்தான் இன்றைக்கு அன்பிளான்டு சிட்டி தான் சென்னை. இதை நம்ம வந்து புரிஞ்சுட்டு தான் ஆகணும். அதில் வந்து கசப்பாக இருந்தால் கூட அந்த உண்மையை நம்ம ஏற்றுத்தான். இட்ஸ் அன் அன்பிளான்டு சிட்டி. அது வந்து நம்ம வந்து மெகாபோலிஸாலாம் ஆக்க முடியாது. இந்த அன்பிளான்ட் சிட்டியை நாம் எப்படி அந்த தாக்கத்தை குறைக்க முடியும்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்ட கேள்வி தான் சொல்கிறேன். நம்ம 20 சென்டிமீட்டர் மழைப்பொழிவுக்கு நம்ம தயாராகிறோம். அந்த 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 பைப்பெல்லாம் மாற்றி கோடிக்கணக்கான ரூபா செலவு வச்சு 20 சென்டிமீட்டருக்கு தயாராகக்கூடிய பைப்லாம் போடுறோம். இப்போ நான் அன்றைக்கி வந்து 40 சென்டிமீட்டர் 35 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருச்சு. எப்படி போகும் தண்ணி? சரி, 40 சென்டிமீட்டர் மழைக்கு தயாராகலாமா? அப்படிலாம் தயாராக முடியாது. ஏன் தெரியுமா? இங்கே இருக்கிற ஒரு தெரு பெருசாக இருக்கும், ஒரு தெரு சின்னதாக இருக்கும். நீங்கள் 40 சென்டிமீட்டர் மழைக்கு தண்ணி எடுத்து போனால் பெரிய பெரிய பைப் போடுவீங்க. பெரிய தெருவில் பைப் போட்டுருவீங்க. சின்ன தெருவில் போய் நிற்கும் போது என்ன ஆகும்? முட்டி போய் நிற்கும், தண்ணி போகாது. அங்கே சின்ன பைப் போடுவீங்க. ஸோ இது வெறுமன ட்ரைனேஜ் சிஸ்டத்தை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணி சென்னையின் வெள்ளத்தை தீர்க்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக ட்ரைனேஜ் சிஸ்டம் ஹெல்ப் பண்ணும், உதவி பண்ணும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் சென்னை வெள்ளத்தை இந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்தினால மட்டும் தடுக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக தடுக்க முடியாது. சென்னையை புரிந்து கொண்டு ஜெனட்டிக்காக நமக்கு ப்ராப்ளம் இருக்குது. நமக்கு சென்னைங்கிற இன்ஹரண்ட் ப்ராப்ளமே இருக்குது நமக்கு. ஏன்னா இது வந்து பழைய 100-200 ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு. அதையும் சேர்த்து நான் சொல்கிறேன், சென்னையில் ஒரு சதுர கிலோமீட்டரில் நம்ம 28,000 பேர் வாழ்கிறோம். ஒரு சதுர கிலோமீட்டரில் நீங்கள் நியூயார்க் நகரம் வெல் பிளான்டு சிட்டின்னு நம்ம சொல்கிறோம். அமெரிக்கா அது பாப்புலேஷன் கம்மி என்ன விவாதம் வச்சாலும் நியூயார்க் பிளான்டு சிட்டியில் வந்து 11,000 பேர் தான் வந்து வாழ்கிறாங்க சதுர கிலோமீட்டரில். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு 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 அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் கட்டுறோம், திடீர்னு அது வந்து 3 மடங்கு ஆக்குறோம். அப்போ அந்த சுவேஜ் பைப்பை உங்களால் மாற்ற முடியாது, ஏன்னா ரோடு சின்னதாக இருக்கும். சுவேஜை கொண்டு போய் நாம் வந்து ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினில் மழைநீர் வடிகாலில் போய் விடுறோம். இதெல்லாம் சென்னைக்கு இன்ஹரண்ட்டாக உள்ள ப்ராப்ளம். இந்த பிரச்சனைகளை புரிந்து கொண்டு தான் சென்னை வெள்ளத்துக்கான தீர்வை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். இல்லையா, இது நாங்கள் பைப் போட்டோம், நீங்கள் 4,000 கோடிக்கு என்ன போட்டீங்க, 5,000 கோடிக்கு என்ன போட்டீங்க அப்படி கேட்கல அர்த்தம் கிடையாது. நீங்கள் 15,000 கோடி செலவழிச்சு பைப் போட்டாலும் 40 சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுன்னா சென்னை மிதக்கத்தான் செய்யும். 15,000 கோடி போட்டாலும் 15,000 கோடி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இல்ல 10,000 கோடி செலவு செஞ்சாலும் அது கேரியிங் கெப்பாசிட்டி அப்படின்றது ஒரு லிமிட்டட் தான். சென்னையோட தாங்கு திறன் மக்கள் தொகையா இருக்கட்டும் எதில் இருக்கட்டும் லிமிட்டட் தான். நம்ம ஆல்ரெடி தாங்கு திறனை 3 மடங்கு தாண்டி விட்டோம். கேரி கெப்பாசிட்டியை 3 மடங்கு தாண்டிட்டோம் சென்னை. ஸோ அப்படி இருக்கப்போ இந்த இஷ்யூஸ் இருக்கத்தான் செய்யும். இது இன்ஹரண்ட்டாக இந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் சென்னைக்கு. நீங்கள் 60 சென்டிமீட்டர் மழை இன்றைக்கி சில ஆய்வுகள்லாம் வருது. அடுத்த சில ஆண்டுகளில் 2-3 ஆண்டுகளில் சில ஆண்டுகளில் நீங்கள் வந்து சென்னை வந்து 60 சென்டிமீட்டர் மழைக்கு தயாராகணும்னு சொல்கிறாங்க சில ஆய்வுகள். இந்த மழையில் ஒரு சிக்கல் வந்து சென்னையின் ஒரு பகுதியில் மழை பெய்து ஒரு பகுதியில் பெய்யாமல் போய் இதாகிற ஒரு தன்மை வேற. கூவம் பகுதியிலும் சரி, அடையாறு, பக்கிங்காம் கேனால், ஓட்டேரி நல்லா, கொசஸ்தலை ஆறு, எங்கெல்லாம் சென்னையின் சுற்றி திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம்னு சென்னையை சுற்றி வரக்கூடிய எல்லா பகுதிகளிலையும் ஒரே நேரத்தில் கனமான மழை பெய்து அங்கேயும் தண்ணி வந்த ஒரு சிக்கலை பார்க்குறோம். இன்றைக்கி செம்பரம்பாக்கத்துலேருந்து இன்றைக்கி சீஃப் செக்ரட்டரி சொல்கிறார், ஒரு பேட்டியில் மதியம் வந்து 2,500 கன அடி தான் திறந்து விட்டாங்க. ஆனால் நீங்கள் ஆதம்பாக்கம் அந்த மியாட் ஹாஸ்பிட்டல் பின்புறத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 30,000 கன அடிக்கு மேலே தண்ணி வந்து கொண்டிருக்கிறது. கீழ்கட்டளை பகுதியினுடைய தண்ணிலாம் அங்கே தான் வடியுது அப்படின்னு சொன்னதை பார்த்தோம். திரு ஜனகராஜ் அவருடைய கோணத்தை கேட்கலாம். நாம் ப்ரிப்பேர் ஆன விதம் எப்படி இருந்துச்சு? ரெஸ்பான்ஸ், இந்த பேரிடருக்கான ரெஸ்பான்ஸ் நீங்கள் எப்படி மதிப்பிடுவீங்க? இதில் நமக்கான லெசன் அப்படின்னா என்ன சார்? இந்த கேள்விக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட கேள்வி கொஞ்சம் முக்கியமான கேள்வி. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ 2015 ஃப்ளட் அண்ட் 2023 ஃப்ளட்டு நம்ம கம்பேர் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ஏற்கனவே வந்து சுந்தர் சொன்ன மாதிரி 15 இஸ் அ மேன்மேட் டிசாஸ்டர், சரி. ஆனால் 2023 என்ன மாதிரி ஃப்ளட்டு நமக்கு தெரியணும் இல்லையா? எப்படி அது டிஃப்ரெண்ட்? இஃப் இட் இஸ் நாட் மேன்மேட் டிசாஸ்டர், வாட் கைண்ட் ஆஃப் டிசாஸ்டர் இஸ் திஸ்? அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லை, நம்ம சிம்பிளாக விட்டுற முடியாது. இப்போ 2015 வந்து செம்பரம்பாக்கம் ஏரியை திடீர்னு திறந்த உடனே அன்எக்ஸ்பெக்டடாக விழுந்து உயிரிழப்பு நிறைய 550 பேருக்கு மேலே உயிர் இழந்திருக்கிறாங்க. ஆனால் 200 தான் சொல்லுது. இல்லை, 550 பேர் இறந்துருக்கிறாங்க, அதுதான் உண்மை. 2015. இப்போ பாருங்கள், 2023 இன்னைய வரைக்கும் இறந்தது 7 பேர் தான் அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ரெயின்ஃபால் 2015 399 மில்லிமீட்டர் தான். அது 5 நாளில் பெய்த மழை. இப்போ 2023 36 மணி நேரத்தில் 53 சென்டிமீட்டர் 530 மில்லிமீட்டர் மழை. சராசரி பெய்கின்ற மழை அளவு 400 மில்லிமீட்டர் தான். அப்போ சராசரியை விட ஒரு 3 மாதத்தில் பெய்கின்ற மழையை விட அதிகமாக 36 மணி நேரத்தில் பெஞ்சிருக்கு. ஸோ வெல் ஸ்ப்ரெட் அவுட் டிசாஸ்டர். ஸோ அதுதான் கேரக்டர். ஸோ அந்த எவ்வளவு மழை பெய்ந்தாலும் உயிரிழப்பு கம்மி தான்.
இது வரைக்கும் வந்து முதலமைச்சர் வந்து 4000 கோடி தான் 6000 கோடி என்னமோ தான் கேட்டிருக்காரு சீஃப் பிரைம் மினிஸ்டர் கிட்ட ரிலீஃபாக. இந்த விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் வந்து நம்ம ஒரு பெரிய விஷயமா நம்ம பேசுறதுக்கு காரணம் தண்ணி நிறைய அங்கங்கே தேங்கியிருக்கு. வைட் ஸ்ப்ரெட் இனண்டேஷன். முன்னாடியில் வந்து வட சன்னி அதிகமாக பாதிக்கலை, தென் சன்னி தான் அதிகமாக பாதித்தது, தேங்க்ஸ் டு செம்பரம்பாக்கம் அண்ட் அடையார் ரிவர். இப்போ அப்படி இல்லை, எல்லா ரிவர்லையும் தண்ணி போகுது, எல்லா இடத்துலையும் எங்கே பார்த்தாலும் எந்த டேம்ல பார்த்தாலும் டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்கு, அதனுடைய வடிகிற தன்மை லேட் ஆகுது. இனண்டேஷன் நீங்க சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் கேட்கணும். 3 மாதத்துல பெய்யக்கூடிய சராசரி மழை அளவுன்றது ஒரு 36 மணி நேரத்துல அடர்த்தியா பெய்தது, அதை விட அதிகமாக பெஞ்சிருக்கு, அடர்த்தியா பெஞ்சிருக்கு, பரவலாக நகரத்தின் எல்லா பகுதிகளிலும் பெய்திருக்கு. அதுதான் இந்த பிரச்சனைக்கு வந்து முக்கியமான காரணம். இது வந்து இதுக்கு பேரலல்ஸ் இருக்கா சென்னை நகரத்துக்கு அப்படின்னா? இப்போ வளர்ந்திருக்கிற சென்னை நகரம் ஒன்று, இவ்வளவு பெரிய வளர்ச்சியை அடையிறதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதுக்கு பேரலா இவ்வளவு பெரிய டிசாஸ்டர், இவ்வளவு பெரிய கனமழை அப்படின்றது எப்போ பெய்திருக்கு? 2005 இந்த மாதிரி ஒரு வெள்ளம் வந்திருக்கு. 2005 இப்போ 2015 நம்ம ஃப்ளட்டு சொல்கிறோம். 2005 இந்த மாதிரி வெள்ளம் தான் வந்திருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான், ஆனால் இவ்வளோ மழை பெய்யல, இந்த அளவுக்கு அப்போ மழை இல்லை. ஆனால் கேரக்டர் ஆஃப் தி ஃப்ளட்னு பார்க்கும்போது 2005 2023 கிட்டத்தட்ட சேம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம என்ன படிப்பினைகளை கட்டுறோம். 2005 ஃப்ளட் வந்தது, 2015 ஃப்ளட் வந்தது, இப்போ 2023 அடுத்து ஃப்ளட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, படிப்பினைக்கு அடுத்த இதுக்கு போவோம். நீங்கள் சொல்கிறீங்க 36 மணி நேரத்துக்குள்ளே 53 சென்டிமீட்டர் 530 மில்லிமீட்டர் மழை பரவலாக சென்னை நகரத்தையும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் பெய்தது. புயல் ரொம்ப இன்டென்ஸ் ஆகிடுச்சு சென்னையை நெருங்கி வர்ற நேரத்தில். இன்னொன்று மூவ் ஆகிறது ரொம்ப ஸ்லோவாக போனதுனால மழை நமக்கு அதிகம். இதை தாங்கிக் கொள்கிற சக்தி, இவ்வளவு தண்ணியை வந்து உறிஞ்சி கொள்கிற அல்லது வாங்கி வடிகாலுக்கு அனுப்பக்கூடிய கட்டமைப்பு அப்படின்றது பரவலாக நாம் வைத்திருக்கிறோமா? நீங்கள் வந்து கும்மிடிப்பூண்டியில் ஆரம்பித்து கூடுவாஞ்சேரியிலேருந்து இந்த பக்கம் முடிச்சூர்லேருந்து நீங்கள் வந்து கடைசியாக நீங்கள் ஈசிஆர்னுடைய நிறைவு பகுதி பள்ளிக்கரணையை தாண்டி நமக்கு அந்த கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறோமா? கண்டிப்பாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கத்தை மட்டும் சொல்லிடுறேன். 2023 ஃப்ளட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து புயல்னால் ஏற்பட்ட ஒரு வெள்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் புயல் எங்கே அடிக்கலை, புயல் அடித்தது ஆந்திராவில், நம்மளை கடந்து போயிருக்கு. அதில் கடந்து போகும்போது நமக்கு நிறைய பிரச்சனைகளை உருவாக்கிட்டு போயிருக்கு. சுந்தர் சொன்ன மாதிரி அது மூமெண்ட் வந்து பார்க்கும்போது முதல்ல 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் வந்தது, கடைசியில் வந்து 10-15 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் வேகம். அது குறைய இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால் இங்கே அதிகமாகிடுச்சு. அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ரேர். அது இங்கே நடந்திருக்கு. அது ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும். மிகப்பெரிய படிப்பினை. எந்த ஸ்பீடில் போகுதுங்கிறது நம்ம கணக்கு பண்ணணும். ஆனால் மரங்கள் விழலை, பெரிய டேமேஜ் இல்லை. அது ஏன்னா இங்கே புயல் எங்கே அடிக்கலை, அடித்தது ஆந்திர பிரதேசத்தில் தான். அது ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம், நமக்கு வந்து கட்டமைப்பு இருக்கா, கேரியிங் கெப்பாசிட்டி இருக்கான்னா கண்டிப்பாக இல்லை. சுந்தர் சொன்னார் நம்மளுடைய பாப்புலேஷன் டென்சிட்டி பர் ஸ்கொயர் கிலோமீட்டர் 28,000 பேர் அப்படின்ட்டு. அது 2011 சென்சஸ் படி 26,000 பேர். நம்ம 2021 23 வந்துட்டோம், 10 வருஷம் கடந்துட்டோம். ஸோ டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் 28,000 அதிகமாக தான் இருக்குமே தவிர கம்மியாக இருக்காது. அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நாட் ஓன்லி தி கேரியிங் கெப்பாசிட்டி, பெர் கேபிட்டா ட்ரைனேஜ் கெப்பாசிட்டி இது ரொம்ப குறைஞ்சிடுச்சு. இப்போ 28,000 பேர் 30,000 பேர் ஒரு சதுரகிலம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ட்ரைனேஜ் வேணும் இல்லையா, கெப்பாசிட்டி. அந்த இது ஸ்பேஸ் இல்லை, ட்ரைனேஜ் பெர் கேபிட்டல் ட்ரைனேஜ் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப குறைஞ்சி போச்சு, இன்சிக்னிஃபிகண்ட். 95% 90% வந்து பெர்வியஸ், எங்கே பார்த்தாலும் சிமெண்ட்டு. அந்த மூச்சு விடுறதுக்கு, பூமிக்கு மூச்சு விடுறதுக்கு இடம் இல்லை, அந்த ஓப்பன் ஸ்பேஸ் இல்லை. ஸோ தேர்ஃபோர் தேர் இஸ் ஹியூஜ் சர்ஃபேஸ் ரன் ஆஃப். ஸோ நம்ம ஒடிசா புயல் வந்து உலகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு இவாக்குவேஷன், ஒரு சூப்பர் சைக்ளோன் வந்தப்போ உயிர் சேதாரம் இல்லாமல் செஞ்சாங்கன்னா, அது முழுக்க கிராமங்கள், அடர்த்தியான நகரங்கள் இல்லை, தொடர்ச்சியான மழை, அடைமழை, ஒரு குறுகின நிலப்பரப்புக்குள்ளே பெய்யலை அப்படின்றதுனாலயா? அதுதான் உண்மை. ஏன்னா அங்கே வந்து இந்த பாப்புலேஷன் டென்சிட்டி அவ்வளோ கிடையாது. சென்னையோட பாப்புலேஷன் டென்சிட்டி ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. குறுகிய காலத்தில் மிக அதிகமான ஒரு டென்சிட்டி பாப்புலேஷன். சரி, டென்சிட்டி இருக்குது. நம்ம வந்து ஒரு கடலோர நகரம், கடலோரத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மெட்ரோ, மற்ற எந்த நகரங்களை விடவும் நமக்கு வந்து இது அதிகம். ஆனால் இதுக்கான எப்போ இருந்தாலும் சைக்ளோன் த்ரெட் இருக்கக்கூடிய ஒரு நகரமாக, மாநகரமாக இன்றைக்கி சென்னை இருக்குது. ஸோ இந்த புயலை விட எப்பவுமே ப்ரிப்பேர் ஃபார் தி ஒர்ஸ்ட்டுன்னு சொல்கிறது மாதிரி அதற்கான தன்மையை நாம் வந்து ஒரு பிரம்மாண்டமான அளவில் இப்போ இருக்கக்கூடிய கட்டமைப்பை காட்டிலும்
விரிந்து பரந்த சென்னை மாநகரம், சென்னையினுடைய புறநகரம் இதில் கட்டியிருக்கிறோமான்ற ஒரு கேள்வி இருக்குது. மற்ற விருந்தினருடைய பார்வையும் கேட்டுறேன். திரு ஜெகதீஸ்வரன், உங்கள் கோணம் என்ன? போன புயல்லையும் ஆக்டிவாக இருந்திருப்பீங்க. இந்த புயல் அப்படின்றது ரெஸ்கியூ ரெஸ்டோரேஷன், மக்களுடைய துன்ப துயரம் என்ன சொன்னாலும் பேரிடர் தான். மக்கள் ஒரு வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சுன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம்ன்றது பெருசு. குழந்தைகளோட வயதானவர்களோட இருக்கும்போது இருக்கக்கூடிய சிரமங்கள் பெரிது. ஆனால் ஒரு பேரிடரை நம்ம எப்படி அதற்கு முகம் கொடுக்குறோம், ஒரு சவால் அப்படின்னா அதற்கு எந்த அளவுக்கு அதை நம்ம எதிர்கொள்கிறோம், அந்த மனித துயரை தன்னார்வலர்களை பார்க்கறது குறைவாக இருக்குது இந்த புயலில். போன முறை வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் முழுக்க செயலிழந்து போயிருந்தது. 5 நாட்கள் வரையிலும் அமைச்சர், அன்னைக்கு இருந்த பொதுப்பணித்துறை அமைச்சரோ பெரிய அமைச்சர்களோ யாருமே வீதிக்கு வராதது மாதிரி இருந்தது. எண்ணற்ற பொதுமக்கள் ஆயிரக்கணக்கான லாரியில், பஸ்ஸில், வண்டியில் வந்து சாப்பாடும் அரிசியும் பருப்பு தண்ணி பால் அவங்களுக்கான உடைகள் இவ்வளவும் வந்து தேடி தேடி போய் கொடுத்ததை பார்த்தோம். இப்போ வந்து அது மாதிரியான ஒரு களத்தில் தன்னார்வலர்கள் இல்லை, அமைச்சர்கள், ஆட்சியாளர்கள், நிர்வாகிகள், அதிகாரிகள் மட்டும் இருக்கிறத பார்க்குறோம். இது என்ன காரணம்? நீங்கள் சொல்கிற மாதிரி 2021 முதல்ல வந்து தன்னார்வலர்கள் வர்றதுக்குமே ஒரு 2-3 நாட்கள் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து ஏன்னா பவர் ரிஸ்டோர் ஆகிறதுக்கே ஒரு 3-4 நாள் ஆச்சு. நீங்கள் டிசம்பர் 1ஆம் தேதி இரவு அன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து வீட்டுக்கே போக முடியல. நைட்டு 1 மணி 2 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்தாங்க. என்னோட மனைவிலாம் விடிகாலம் 2 மணி தான் வந்தாங்க. மெட்ரோ ட்ரெயின் அது இதுன்னு மாறி வந்து அடுத்த நாள் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. 3ஆம் தேதி காலையில் வந்து பேப்பர் வாங்கி பார்க்கும்பொழுது தான் எவ்வளோ டிவாஸ்டேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிற அளவுக்கே தெரிஞ்சுது. திரும்ப பவர் ரிஸ்டோர் ஆகிறதுக்கே டைம் ஆச்சு. இந்த பவர் ரிஸ்டோரேஷன்லேயே வந்து நிறைய இபி லைன் கொடுக்க வந்தவங்க இறந்தெல்லாம் போனாங்க. என்னுடைய வீதியில் நான் போய் ஒருத்தர் தாங்கி பிடிச்சி அவர் இறந்தெல்லாம் போன துயரமான சம்பவம்லாம் நடந்துச்சு. ஏன்னா பவர் வேணும் ஒரு பக்கம் போராடாங்க. அப்புறம் வந்து எல்லார் வீட்லேயும் மோட்டரில் தண்ணி ஏற்ற முடியாத நிலம இருந்துச்சு. சரின்னு ப்ரைவேட்டாக மோட்டர் கொண்டு வந்து ஆன் பண்ணாங்க. சில வீட்டில் வந்து ஜென்ரேட்டர் ஆன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லைன்மேன் இறந்தே போனார். அந்த மாதிரி துயரமான சம்பவம்லாம் நடந்துச்சு. இந்த வாட்டி அந்த பவர் ரெஸ்டோரேஷன் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருச்சு. ஒரு சிக்கல் என்ன இருந்துச்சுன்னா, முதல் நாள் இப்போ நீங்கள் அந்த மொபைல் வந்து நம்ம சிக்னலும் போயிடுச்சு, பேசவும் முடியாத நிலமை, அதே நேரத்தில் வாட்ஸ்அப் எதுவும் பார்க்க முடியாத ஒரு நிலமை இருந்துச்சு. அதனால் அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு தெரிஞ்சு கொள்றதுல ஒரு நாள் போணுச்சு. ஆனால் நேற்று கொஞ்சமாக ரெஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கரண்ட்டும் பவரும் எங்கள் வீட்டிலாம் நான் நெற்குன்றம் பகுதியில் இருக்கேன், முகப்பேர் ஈஸ்ட் பேக் சைடு. இவர் தங்கம் தெரஸ் அவர்கள் போட்டிருந்தாலே முதல் பகுதி ஜேஜே நகர் பகுதிக்கு உட்பட்டன்னு சொல்லி பண்ணியிருந்தார். எனக்கு அப்போ ரெஸ்டோர் ஆகலை. திரும்ப அப்புறம் நான் ட்வீட்லாம் பண்ணேன், உடனே ரெஸ்டோர் ஆனிச்சு. அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன செய்திகள்னு தெரிஞ்ச ஆரம்பிச்சு. தன்னார்வலை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ செய்திகளில் பார்க்குற வரைக்கும், நான் நேரடியாக களத்துக்குன்னு நான் போகலை, செய்திகளில் பார்க்குற வரைக்கும் கொஞ்சம் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து என்னென்னா, இவர்கள் முதல்ல இன்றைக்கி என்ன பிரச்சனைனா, நிறைய இடங்களில் தண்ணீர் வடியாத நிலைமை இருக்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் வந்து ஹைவேஸை முதல் நாளே கிளியர் பண்ணாங்க கிட்டத்தட்ட. ஏன்னா என்னுடைய அப்பா அம்மாலாம் வந்து வெளியூர்லேருந்து வந்தாங்க, வேறு ஒரு துக்கணிகளுக்கு வந்திருந்தாங்க, மாட்டிக்கிட்டாங்க. நீங்கள் செவ்வாய்க்கிழமை காலையிலே வந்து ஹைவேஸ் முழுக்க நீங்கள் வந்து அவங்க வடசென்னையிலேருந்து ஹைவேஸ் ட்ராவல் பண்ணி ஊருக்கே போயிட்டாங்க, புதுக்கோட்டைக்கே போயிட்டாங்க. ஆனால் முக்கியமான சாலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக ரிஸ்டோர் ஆனிச்சு. இன்னும் ஒரு சாலை ரிஸ்டோர் ஆகாமல் இருக்குது. இன்றைக்கி காலையில் பார்க்கும்போது இந்த 100 அடி ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அரும்பாக்கம் அந்த எம்எம்டிஏ காலனிலேருந்து வடபழனி வரைக்கும் இருக்கு. எனக்கு என்ன ஒரு குழப்பமாக இருக்குன்னா, அந்த இடத்துல தான் நான் வந்து என்ன குழப்பமாக இருக்குன்னா, நம்ம ஸ்டாமோட ட்ரைன் போன வாட்டியே பேசணும், வந்து 8 சென்டிமீட்டருக்கு கெப்பாசிட்டி இருக்குது. போன வாட்டி கூட சில பேர் குறை சொல்லும் போது நான் வந்து ஆதரிச்சேன், இல்லை இது வந்து 8 சென்டிமீட்டர் ட்ரைன் இருக்குது, சவுத் சென்னை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத என்னுடைய பார்வை. நாங்கள் 2021 எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. 2021 டிசம்பர் 31 1ஆம் தேதி ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல், ஒரு பெருமழை பெய்தது, ஒரே இரவில் பெய்தது. முதலமைச்சர் கூட நைட்டாக வந்தாங்க, கண்ட்ரோல் சென்டருக்கு போனாங்க. இதில் நிறைய ஊழல் நடந்திருக்கு, சரி செய்யப்படும் சொல்லி சொன்னாங்க. 2022 காட்சிகள் மாறியது. தென் சென்னை பரவலாக மழை பெய்தால் கூட பல்வேறு இடங்கள் வந்து நல்லா ரொம்ப சிறப்பாக செயல்பட்டது. எனக்கு நல்லா ஞாபகம். நான் ராஜீவ்காந்தியில் நம்ம சன் ஸ்டுடியோவில் உட்காந்து பேசணும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி பால் பிஸ்கட் யாரும் அலையலை, யாரும் போய் வண்டி மேம்பாலத்தில் போய் நிப்பாட்டலாம்னு சொல்லி பேசணும். 2022 அங்கே குறைகள் இருந்தது. ஆவடி போன்ற புறநகரில் குறைகள் இருந்தது, தாம்பரம் போன்ற புறநகரில் குறைகள் இருந்தது. இன்னும் அடுத்த வருடத்தில் இதெல்லாம் முழுக்க ரிஸ்டோர் ஆகிடும், எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறது. இதை வந்து மக்களும் நம்பி நான் வந்து நினைக்கிறேன். ஒரு சிக்கல் என்ன இந்த வாட்டி ஆயிடுச்சு நான் பார்க்குறேன்னா, we were caught unpreparedங்கிற மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய மழை வரப்போகுது அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. நம்மளே திங்கக்கிழமை இவ்வளோ பெரிய மழை பெய்யும், ஒரு பொது விடுமுறை அறிவித்திருந்தால் கூட இவ்வளோ பெரிய மழை பெய்யும். சொல்கிற ஒரு பாயிண்ட் வந்து மழை பெய்யும், புயல் வரும் அப்படின்றது சொல்லப்பட்டுச்சு. வானிலை ஆய்வு மையம் சொன்னது, தனியார் ஆய்வு ஆர்வலர்கள் எச்சரித்தாங்க, அரசாங்கமும் லீவ் விட்டது. ஆனால் அதனுடைய இன்டென்சிட்டி 2 நாட்களுக்கு மழை இருக்கும், 3 நாட்களுக்கு தொடர்ச்சியாக மழை பெய்யும், 24 மணி நேரத்தில் 20 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் வரையிலும் மழை பெய்யும் அப்படின்றதுக்கான வார்னிங் ஃபோர்காஸ்ட் இருந்ததா, அரசாங்கத்துக்கு தனிப்பட்ட வகையிலாவது சொன்னார்களா அப்படின்ற கேள்வி எழுப்புறாரு. அப்படியே சொல்லியிருந்தாலும் என்ன செய்திருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது.
மழை பெய்ய போகுது, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க அப்படின்னா படகுகளை வேணா கொண்டு போய் நிறுத்துறதுக்கு பயன்பட்டு இருக்குமே தவிர வேற பெருசாக என்ன ப்ரிவென்ட் பண்ணியிருக்க முடியும்னு எனக்கு தெரியலை. அந்த படகுகளை கொண்டு சேர்க்கிறதுன்றது புயலுக்கு வந்து முன்கூட்டியே இவங்க செய்திருக்க முடியுமே. இல்லை நீங்கள் எனக்கு என்னன்னா 2015 ஒரு பெருவெள்ளத்தை பார்த்தோம். நம்ம வந்து 2015 மாதிரி இது இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக தெரியாது. அந்த இடத்துல இப்போ நீங்கள் வந்து மினிஸ்டர்கிட்ட கூட கேட்கும் பொழுது கிட்ட 2.5 கோடி மக்களுக்கு SMS அனுப்பப்பட்டதுன்னு ஒரு தகவல் சொன்னார். திங்கட்கிழமை காலையில் கொஞ்சம் நேரம் மொபைல் இன்டர்நெட்டில் பார்க்கும் பொழுது எனக்கு அந்த SMS எவ்வளோ பேருக்கு போய் சேர்றதுங்கிறது தெரியல. இது வந்து ஒரு தீவிரமான ஒரு புயலாக இருக்க போகிறது அப்படிங்கிற ஒரு கம்யூனிகேஷன் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சொல்கிற மாதிரி கவர்மெண்ட்டுக்கே அந்த ஒரு ப்ரிப்பேர்னஸ் இருந்துச்சா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கிறது. இன்னொன்று நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் 100 ஃபீட் ரோட்டில் நான் மழை குறித்து பேசும்பொழுது ஒரு 8 சென்டிமீட்டருக்கு இன்றைக்கி ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டியாக இருக்குன்னு சொல்கிறோம். நிச்சயமாக மழை பெய்த பொழுது கடலுக்குள்ள தண்ணி போகல உள்வாங்கலங்கிறது நீங்கள் இன்று 3வது நாளிலும் சில இடங்களில் தண்ணீர் தேங்குவது ஏங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியல. நீங்கள் வந்து மிக குறிப்பாக நான் அரும்பாக்கம் அந்த பகுதியை நான் வந்து குறிப்பிட்டு பேசுகிறேன்னா காலையில் நான் பார்த்ததுனால அதை குறிப்பிட்டு பேசுகிறேன். அந்த பகுதிகள் இன்னும் பல இடங்களில் நம்ம இன்றைக்கி இப்போ நீங்கள் நம்ம செய்தியாளர்கள் காண்கிற பகுதிகளாக இருக்கட்டும், தன்னார்வலர்கள் போகின்ற பகுதிகளாக இருக்கட்டும், இன்னும் போகாத பகுதிகள் இன்றைக்கி சிஎம் கூட போனாங்க பட்டாளம் போன்ற பகுதிகள். நம்ம வந்து இன்னும் சவுத் சென்னை நிறைய பேசிகிட்டு இருக்கோம், பெரும்பாக்கம் பற்றி பேசுகிறோம், பெருங்குடி குறித்து பேசுகிறோம். இந்த மாதிரி சவுத் சென்னையில் இருக்கிற கொஞ்சம் புறநகர் பகுதிகள் குறித்து பேசுகிறோம். நம்ம இன்னும் போகாத பகுதிகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் நடக்குது, காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்கள் என்ன நடக்குது. அதில் ஒரு சிக்கல் அது வந்து நம்முடைய ஜனகராஜனோ அல்லது சுந்தரோ கூட இன்னும் தெளிவாக சொல்ல முடியும். செம்பரம்பாக்கம், அடையாறு அந்த கழிமுகத்துகம் நமக்கு தெரியும், தென் சென்னையில் வருது. இன்னொரு பகுதி அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் கூவம், அது வந்து நேப்பியர் பாலத்துக்கிட்ட கரைஞ்சிருது. அதற்கு இந்த பக்கம் பார்த்தா பக்கிங்ஹாம் கனால். ஆனால் ஆந்திராவிலும் பெய்த மழை, சென்னை நீட்சியாக பொன்னேரி வழியாக ஆந்திராவில் பெய்த மழை அப்படின்றது புழல் ஏரி, ரெட் ஹில்ஸ் அண்ட் பூண்டி அங்கேருந்து மிக அதிகமான மழை வர்றப்ப எண்ணூரே மிதக்கும். ஒரு பொதுப்பணி நீர்வளத்துறையினுடைய அதிகாரி சொல்லும்போது கடலில் கலப்பதற்கான முயற்சியை 6 மாதத்துக்கு முன்னாடி தொடங்கி ஒரு பருவமழைக்கு முன்பே அந்த முகத்வாரத்தெல்லாம் சீர் செய்ததுனால தான் வட சென்னையில் சேதாரம் தவிர்க்கப்பட்டிருக்கு. இல்லைன்னா இந்த புயலுக்கு இன்னமும் கூடுதலாக ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரிதானா அப்படின்ற கோணத்தை சுந்தரம் அல்லது ஜனகராஜ் சார் சொன்னால் சரியாக இருக்கும். அதாவது இப்போது இந்த அது ரொம்ப முக்கியமான கேள்வி. அது அந்த புயல் வந்து சென்னை விட்டு விலகுகின்ற நேரத்தில் அந்த பழையவர்கட் வழியாக போகும்பொழுது மிக அதிகமான மழை திருவள்ளூர் மாவட்டத்தில் பொழிஞ்சிருக்கு. மிக அதிகமான மழை அந்த இடத்துல ஒரு 2-3 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 சென்டிமீட்டர் மழை அந்த இடத்துல மட்டும் பெஞ்சிருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக தான் வந்து அந்த கொசஸ்தல் யாருன்னு சொல்லுவாங்க. இந்த கொசஸ்தலில் 45,000 கியூசெக்ஸ் ஆஃப் வாட்டர் அந்த ஆற்றில் திறந்து விட்ருக்காங்க. அப்போ திறந்து விடும்போது அது செம்பரம்பாக்கத்தில் வந்த தண்ணி மாதிரி தான் அதுவும் ஒரு பெரிய வெள்ளம் ஆகியிருக்கணும். ஆனால் ஆகலை. அது கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் முகத்துவத்தை சரி பண்ணியிருக்கிறாங்க. பழவேற்காடு வரைக்கும் அந்த இடத்த வந்து கொஞ்சம் சரி பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு. இன்னொரு சரி பண்ணது தான் இதுக்கான முக்கியமான காரணம். அது நிறைய பண்ண வேண்டி இருக்கு. ஆனால் இன்னும் ஓரளவுக்கு அது பெரிய பாதிப்பு வட சென்னைக்கு ஏற்படுத்தாததுக்கு காரணம் அது அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்ஃபேக்ட் இதனுடைய பாதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா மிக முக்கியமான விஷயம் இப்போ நான் சொல்கிறேன். மழை நின்ன பிறகு நிறைய இடங்களில் வெள்ளம் வந்திருக்கு. நின்ன அப்புறம் காரணம் தெரியுங்களா? ஏன்னா அந்த கொசஸ்திலார் ஒரு பக்கம் 45,000 கியூசெக்ஸு, 19,000 கியூசெக்ஸ் கிட்ட கூம்பத்தில், அப்புறம் இதில் வந்து ஒரு 23,000 24,000 கியூசெக்ஸு அடையாறு வந்திருக்கு. அது எல்லாமே வந்து பக்கிங்ஹாம் கனாலில் ஃப்ளட் ஆகிருக்கு. அதை ஒட்டி இருந்த மக்கள். ஸோ முதலமைச்சர் வந்து இன்று காலை கூட முகத்துவார பகுதிகளில் தண்ணி வெளியேறுதா அப்படின்றதான் சீஃப் செக்ரட்டரியோட போய் பார்த்தார். இதனுடைய முக்கியத்துவத்தை அதிலிருந்து புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை நான் சொல்ல வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கிங்ஹாம் கனால் ஓரமாக இருக்கிற மக்கள், கெனால் ஓரமாக இருக்கிற என்க்ரோச்மெண்ட் நான் சொல்லலை. நிறைய குடியிருப்புகள் அங்கே ஓரத்தில் திருவான்மியூர்லேருந்து நீலாங்கரை தாண்டி தொழில்நர் வரைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் அந்த இடமெல்லாம் வந்து மழை நின்னப்புறம் ஃப்ளட் ஆயிருக்கு. கரெக்ட். இது செகண்ட் டைப் ஆஃப் ஃப்ளட். அது ஆமாம், இட் இஸ் பிகாஸ் தி ஓவர்ஃப்ளோ பக்கிங்ஹாம் கனால். ஸோ நார்மலாக அது வந்து ஒரு கடலோர பகுதி, அங்கே இருக்கக்கூடிய மணற்பாங்குக்கு தண்ணியே தேங்கக்கூடாது. திருவான்மூர்லேருந்து கோவலம் வரையிலுமோ மாமல்லபுரம் வரையிலுமோ ஃப்ளட்டே வரக்கூடாது. ஆனால் வந்து ஃப்ளட்ஸ் வர்றதை பார்க்குறோம். அதுக்கு காரணம் வந்து அங்கேருந்து திறந்து ஃப்ளோ வாட்டர் ஃப்ரம் தி பக்கிங்ஹாம் கனால். ஓகே, தேங்க்யூ. திரு சக்திவேல் சார், உங்களுடைய கோணம் இதில்? திரு சுந்தரராஜன் அவர்களும் பேராசிரியர் ஜனகராஜன் அவர்களும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அதில் ஒரு சின்ன மாறுபாடு தான் என்னென்னா, இப்போ பேராசிரியர் ஜனகராஜன் சொன்ன மாதிரி தான் வந்து தண்ணீர் மேலேருந்து, அதாவது மேலே உள்ள வாட்டர் ஷெட்னு சொல்லுவோம், வடிநில பகுதியிலேருந்து
கீழே வந்து சேரக்கூடிய அந்த லீட் டைம் 1 or 2 days ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வேளச்சேரியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட முதல்ல ரொம்ப தண்ணி இல்லை, நிறைய பேர் ஈவன் என்னுடைய நண்பர்கள் வீட்டிலலாம் நிறையா தண்ணி இல்லை. ஆனால் நேற்று காலையிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி ஏறிடுச்சு. ஸோ ஏன்னா எல்லா தண்ணியும் மேலேருந்து கீழே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய விஷயம். அதோடு சேர்ந்து பக்கிங்ஹாம் கெனாலோட கேரியிங் கெப்பாசிட்டி, அதாவது கொண்டு போகிற திறன் வந்து இன்னும் பத்தலை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். அதற்குரிய நடவடிக்கைகளே இப்போ ஏற்கனவே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதில் இன்னும் முடியலை, இன்னும் ஆரம்பித்து இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அது இன்னும் முடியலை. ஸோ பக்கிங்ஹாம் கெனாலுடைய கேரியிங் கெப்பாசிட்டி, அதாவது தண்ணி போகிறத எவ்வளோ அதிகப்படுத்த முடியுமோ அதை இன்னும் படுத்தினா மட்டுமே தான் வந்து இது வந்து சீக்கிரமாக இந்த ரிலீஃப் கிடைக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இதை நம்ம நிச்சயமாக கூடிய விரைவில் அதையும் பண்ணிடுவாங்க. அரசுலேருந்து பண்ணும்போது சீக்கிரமாக ரிலீஃப் கிடைக்கும். வடிகால் இதில் இன்னொரு கிளாரிட்டியை தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் திரு சக்திவேல். அரசு வந்து சென்னை மாநகரத்தினுடைய முக்கியமான சாலைகளில் போன முறை பார்த்தீங்கன்னா தியாகராய நகர் அப்படியே மூழ்கி போச்சு. ஜிஎன் செட்டிலா சாலை ரொம்ப முக்கியமான ஒரு சாலை. அண்ணா சாலையிலேயே நீங்கள் வந்து சைதாப்பேட்டையை தாண்ட முடியாத நிலைமை இருந்தது. அதை சுற்றியும் தேனாம்பேட்டையில் தண்ணி இருந்த ஒரு இது பார்த்தோம். இப்போ வந்து நகரத்துக்குள் வடிகால் கட்டமைப்பை செய்கிறதுல கவனம் செலுத்தினாங்க. ஆனால் பெருவெள்ளம் வந்து அதிகமான தண்ணீர் வருகிற போது அது அடையாரோ பக்கிங்ஹாம் கெனாலோ கூவமோ அந்த பகுதிகளை மேலும் ஆழப்படுத்துவது, தூர்வாருவது, அகலப்படுத்துவது, அதில் வந்து வழிந்தோடி செல்லக்கூடிய கேரியிங் கெப்பாசிட்டின்னு சொல்கிற அது தாங்கு திறன், அது எடுத்துகிட்டு போகக்கூடிய திறனை அதிகப்படுத்த வேண்டிய தேவையை இந்த புயல், இந்த வெள்ளம் அப்படின்றது உணர்த்தியிருக்கா? நிச்சயமாக உணர்த்தியிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை நகரப்பகுதியில் ஆசிய வளர்ச்சி வங்கி நிதியில் வந்து கிட்டத்தட்ட 3220 கோடியில் வந்து நம்ம 680 கிலோமீட்டர் வந்து ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸை வந்து கட்டியிருக்கிறோம். அதில் கிட்டத்தட்ட 89% வேலைகள் ஏற்கனவே முடிச்சாச்சு. அதுதான் இன்றைக்கி வந்து கொசஸ்தலையாரில் சீக்கிரமாக வந்து வெள்ளம் வழிந்தோடுவதற்கு ஒரு வழிவகையை செஞ்சுருக்குது, அதாவது வட சென்னையில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கோவளமில், அதாவது நம்ம வேளச்சேரி அப்புறம் துறைப்பாக்கம் இதை சார்ந்த OMR இதெல்லாம் சேர்ந்ததில் அந்த M1 M2ங்கிற ப்ராஜெக்டில் ஜெர்மன் வளர்ச்சி வங்கி நிதியில் வந்து கிட்டத்தட்ட 1600 கோடியில் அதில் வெறும் 39% ஒர்க்கு தான் இப்போ வரைக்கும் முடிஞ்சிருக்கு. ஸோ அது இன்னும் நிறைய வேலைகள் செய்யணும், இப்போ தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுவுமே ஒரு முக்கியமான விஷயம். அது இல்லாமல் இப்போ சிங்கார சென்னை 2.0 அப்புறம் வந்து சிஎம் ஃப்ளட் ரிலீஃப் ஃபண்டு இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டருக்கு வந்து அடிஷ்னலாக வந்து இந்த மிஸ்ஸிங் லிங்க்கு நிறையா ட்ரெயினை கட்டி ஓரளவுக்கு வந்து சென்னை நகர பகுதிக்குள்ளே இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ் எல்லாம் அதோட நெட்வொர்க் எல்லாம் ரொம்ப பலப்படுத்தியாச்சு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மேலே கேட்ச்மெண்ட்டில் இருக்கிற தண்ணி, அது பல ஏரிகள் இருக்குது, உங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். ஈவன் அடையாறாகட்டும், கூவமாகட்டும், கொசலையாராகட்டும், அதற்கு மேலே காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து அதாவது சங்கிலி தொடர் ஏரிகள் இருக்கும். முதல்ல மேலே உள்ள ஏரி மழை பெஞ்சு எல்லா ஏரியும் வந்து கீழே நிறைஞ்சி வந்து திருப்பி வந்து அடையாறில் வந்து சேரணும். இப்போ கூடுவாஞ்சேரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மலையிலேயே வந்து கூடுவாஞ்சேரியிலேருந்து அதிகப்படியான தண்ணீர் வந்தது. அது வந்து அடையாற சேர்றதுக்குள்ளாரையுமே பார்த்தீங்கன்னா வரதராஜபுரம், முடிச்சூர் எல்லாத்தையுமே வந்து ஃப்ளட் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த தண்ணி வந்து அதிகமான தண்ணி வந்து சேர முடியல. ஸோ அதனால் இந்த ஏரிகளோடைய கொள்ளளவை நிச்சயமாக அதிகப்படுத்தினா மட்டுமே தான் இனி ஃப்யூச்சரில் இதை மாதிரி மழை வந்ததுன்னா அதை வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம திறன்களை வளர்த்துக்கொள்ளணும். அதற்கு தேவையான ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்க சொல்றது. அரசு வந்து இன்றைக்கு நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் செம்பரம்பாக்கத்துக்கு போய் ஆய்வு செய்த நேரத்தில் கூட இன்னொன்று சொல்லியிருக்கிறார். செம்பரம்பாக்கத்துக்கு மேலே இன்னொரு ஏரியை உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது, கட்டாய நில எடுப்பு செய்து ஒரு முக்கியமான ஏரியை நாம் வந்து உருவாக்கி நீரை தேக்க வேண்டிய தேவை இருக்குது. அது செய்கிற போது தான் சென்னைக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு வரும் அப்படின்ற ஒரு கோணத்தை அவர் இன்றைக்கு செய்தியாளர்கள்ட்ட சொன்னதை பார்த்தேன். ஸோ சென்னைக்கு மேலே இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்கள், நீர் தேக்கங்களுடைய கெப்பாசிட்டி, அதனுடைய கெப்பாசிட்டியை பெருக்கணும், அதில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் அப்படின்றத இது பண்ணணும், அதனுடைய தாங்குத்திறனையே அதிகப்படுத்தணும், கூடுதலாக ஏரிகளை உருவாக்கணும், அங்கேருந்து வரக்கூடிய ஆறில் உபரி நீரை திறக்கிறப்ப அது வேகமாக போகக்கூடிய அளவுக்கான பாதையை விரிவாக்கி செய்ய வேண்டிய தேவையை நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இதில் இன்னொரு முக்கியமான கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும். ஒரு 4000 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கு சென்னையினுடைய மழைநீர் வடிகால் கட்டமைப்பு அப்படின்னு. முதலமைச்சர் நேற்று பேட்டி சொல்லும்போது ஒன்று சொன்னார், அந்த கட்டமைப்பை உருவாக்கியதுனால தான் நகரத்தில் சேதம் குறைவாகி இருக்கிறது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறார். அந்த கட்டமைப்பு போதுமானதா? அது இந்த வெள்ள பாதிப்பை குறைச்சிருக்கா?
இல்லை, அந்த கட்டமைப்பு இருந்ததுனால தான் இன்றைக்கி வந்து இப்போது அந்த வெள்ளம் வந்து மழை நின்னதுக்கு அப்புறம் சீக்கிரமாக வழிந்தோடுறதுக்கு ஒரு வழி இருக்குது. இப்போ நீங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சென்னையில் வந்து மிக அதிகமாக நகரமயமாக்கல் நடந்த இடம், ஏற்கனவே பல நீர்வழி தளங்கள் இருந்தது எல்லாமே வந்து நம்ம கட்டடங்களாக ஆக்கிட்டோம். இப்போ எந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? ஏற்கனவே பல ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா மீன் சீ லெவல், அதாவது கடல் மட்டத்திலேருந்து ரொம்ப குறைவாக இருக்குது. பள்ளிக்கரணை எடுத்துக்கோங்க, வேளச்சேரி எடுத்துக்கோங்க, இல்லை சைதாப்பேட்டையோ இல்லை கோடம்பாக்கமோ எல்லா ஏரியாவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக தண்ணீர் வந்து போகவே போகாது. எல்லாம் அந்த இடத்துல நிற்கும். இது வெளியில் போகிறதுக்கு பல மாதங்கள் ஆகும். இதே தான் வட சென்னையிலேயும் நடந்தது. ஸோ இப்போ இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினோட முக்கியத்துவமே இதுதான். நிச்சயமாக ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் பண்ணுறதுனால அதை தண்ணீரை ஒரு வழிந்தோடுவதற்கு ஒரு வழிவகை செய்து ஒரு கைடு பண்ணி அந்த தண்ணியை கொண்டு போய் அதோட டிஸ்போசல் பாயிண்டில், அதாவது நதியிலையோ இல்லை வந்து சில ஆறுகள்லையோ நம்ம கலக்கிறதுக்குரிய வழிவகைகளை செஞ்சால் மட்டுமே தான் வந்து தண்ணீர் போய் சேரும் அப்படிங்கிற நில அமைப்பு தான் நமக்கு இருக்குது. நம்ம வந்து ஒரு பவுல் மாதிரி, ஒரு சாசர் மாதிரி இருக்கிறோம். நம்ம எப்பயுமே இதுக்கு வந்து நிச்சயமாக ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் இருக்கிறதுனால நமக்கு அது நல்லது தான். ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து மிக மிக அதிகமான சேதாரங்களை கூடிய சீக்கிரமாக குறைச்சிருக்கு. இல்லைன்னா இன்னும் வந்து இனண்டேஷன் வந்து இன்னும் அதிகமான நாள் இருக்க தான் செய்யும். அதுதான் உண்மையான விஷயம். நன்றி சார், நன்றி. திரு பொன்ராஜ், உங்கள் கருத்து என்ன? நீங்கள் இந்த கருத்துக்களோடு உடன்படுறீங்களா? உங்கள் கோணம் என்ன இதில்? கண்டிப்பாக 2015 விட 2023 தமிழக அரசு, முதல்வர் தலைமையில் அமைச்சர்கள் மற்றும் சென்னை கார்ப்பரேஷன் அதிகாரிகள், மேயர் உட்பட அனைவருமே சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள். இந்த கிட்டத்தட்ட நம்ம இந்த எஃபெக்ட் வந்து 2023 பெய்த இந்த மழையினுடைய தாக்கம் 47 சென்டிமீட்டர் நுங்கம்பாக்கம், 42 சென்டிமீட்டர் மீனம்பாக்கம், 41 சென்டிமீட்டர் வந்து தாம்பரம், 37 சென்டிமீட்டர் வந்து செம்பரம்பாக்கம். இப்படி வந்து கிட்டத்தட்ட 40க்கு மேலே ஏகப்பட்ட இடங்களில் பெய்திருக்கிறது. ஆவடியில் 56 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக எல்லோரும் பேசுனீங்க. இந்த தாக்கம் வந்து கடந்த 2015 காட்டிலும் இது வந்து புயலோடு வந்த எஃபெக்ட்டு. அது வந்து 12 மணி நேரம் சென்னைக்கு 100 கிலோமீட்டர் பக்கத்தில் புயல் வந்து நின்று ஸ்லோவாக தான் மூவ் ஆகிருக்கு. அதனால் ஒரு ஹைடைட் ஏற்பட்டு தண்ணிகள் வந்து அந்த கடலில் கலக்கக்கூடிய அந்த 4 முனைகளையும் கலக்காமல் எதிர்த்த வந்ததுனால ஏற்பட்ட விளைவு. கிட்டத்தட்ட இந்த ஸ்டோம் வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம் 3319 கிலோமீட்டருக்கு இவங்க போட்டு அதன் மூலமாக இன்றைக்கு பல்வேறு இடங்களில் வந்து இது தண்ணி வடிந்திருக்கிறது. அதை தாண்டி கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட ராட்சச மோட்டார்களை வைத்து தண்ணியை வெளியேற்றி இருக்கிறார்கள். இன்னும் பல இடங்களில் எங்கெல்லாம் வேலை நடந்திருக்கிறதோ அங்கெல்லாம் தண்ணி வடிந்திருக்கிறது. எங்கெல்லாம் வேலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதோ இல்லை செய்யாமல் இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து தண்ணி தேங்கி இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் இருக்கக்கூடிய கோடம்பாக்கம், இந்த ரங்கராஜபுரம் ஏரியாலெலாம் ஏகப்பட்ட ஸ்ட்ரீட்ஸ் வந்து இன்னும் தண்ணி இருக்குது. அது மாதிரி வந்து பல்வேறு இடங்களில், அதேமாதிரி சபர்பன் பகுதியில் வந்து இன்னும் வந்து ஒரு முதல் மாடி கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் நிறைஞ்சு இன்றைக்கி மக்கள் வந்து படகுல வெளியேறக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கரண்ட் இல்லை, அவங்களுக்கு இதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் மின்சாரத்துறை அமைச்சர் வந்து 90% வந்து ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இன்னும் மொபைல் ஃபோன் இதெல்லாம் வர வேண்டியது இருக்குது. ஸோ இதில் என்ன மெயினாக பார்க்கணும் அப்படின்னா வந்து சிறப்பான செயல்பாடு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நம்மளுடைய கேரியிங் கெப்பாசிட்டி, இப்போ எல்லோரும் நீங்கள் அதை பற்றி பேசுனீங்க. நம்மளுடைய இந்த ஸ்டோம் வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டத்தினுடைய கேரியிங் கெப்பாசிட்டி வந்து நேற்று ஒரு ராதாகிருஷ்ணன் சார் வந்து அவர் சொல்லும் பொழுது சொன்னார், கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர் மழையை 24 மணி நேரத்தில் பெய்தால் மட்டுமே தாங்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த ஸ்டோம் வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டத்தினுடைய கேரியிங் கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ இது 40லேருந்து 50 சென்டிமீட்டர் மழையை கேரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு இல்லை என்பது நிதர்சனமான உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று வந்து இந்த அமைச்சர் துரைமுருகன் வந்து இன்னொரு டேங்க் வேணும்னு சொல்கிறது, மற்றபடி இருக்கக்கூடிய டேங்கெல்லாம் டீசில்ட் பண்ணி அதை வந்து கேரியிங் கெப்பாசிட்டியை கூட்டுறது, இது ஒரு வகையான முயற்சியாக இருந்தாலும் நான் வந்து என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கேரியிங் கெப்பாசிட்டின்றது இந்த எல்னினோ எஃபெக்ட்டு, சூப்பர் எல்னினோ எஃபெக்ட்டு, இது வந்து தொடர்ந்து வரப்போகுது. ஒவ்வொரு 3 இயர்ஸ் ஆர் 4 இயர்ஸுக்கு ஒரு வட்டம் வரும். எவரி இயரும் இது நடந்துக்கிட்டே இருக்க போகுது. இப்போ இப்படிப்பட்ட சூழலில் இந்த சென்னையை நம்ம அதிகமான கேரியிங் கெப்பாசிட்டியை கொண்டு வருவதற்கு, இதை எப்படி உள்வாங்குவதற்கு கிட்டத்தட்ட நீங்கள் வந்து இட் இஸ் நாட் ஓன்லி பெரிய பெரிய டேங்கை உருவாக்கி இடங்களை அக்வயர் பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாக அந்த கிட்டத்தட்ட 200 வார்டு இருக்குது. இந்த 200 வார்டுகளில் கிட்டத்தட்ட 15 ஜோனு 200 வார்டு, கிட்டத்தட்ட 8000லேருந்து 10,000 ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது.
இந்த 10,000 ஸ்ட்ரீட்ஸில் கிட்டத்தட்ட 300 கோடி செலவு பண்ணிங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் போர்வெல் வந்து 20 அடி நீளம் 20 அடி ஆழம் 6 அடி அகலத்துக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இது வேலூரில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திருக்கு, வேலூர் டிஸ்ட்ரிக்ட் அப்புறம் அந்த இதெல்லாம் சேர்ந்து. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து நீங்கள் பண்ணும் பொழுது நிலத்தடி நீர் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிரும். போர்வெல்லில் சுத்தமான நல்ல தண்ணீர், குடி தண்ணீர் வரும், உப்பு தண்ணி வராது. அப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம வந்து பிரச்சனையே எங்கே போகுது? ஒரு ஹை டைடு வந்தாலும் சரி, பௌர்ணமி வந்தாலும் சரி, இந்த தண்ணி வந்து கடலுக்குள்ளே போக மாட்டேங்குது. கடலுக்குள்ளே போகலாம் எதிர்த்து வருது அப்படின்னா எல்லா ஏரியாவும் வந்து மூழ்கடிக்கக்கூடிய சூழல் வரும். இது வருடந்தோறும் நிகழக்கூடிய நிகழ்வாக மாறிவிடும். அப்போ இந்த ப்ராஜெக்டை தமிழக அரசு எடுத்து செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஓரளவிற்கு நம்ம வந்து நிலத்தடி நீரை சேமிக்கலாம், அதே நேரத்தில் இந்த வெள்ளங்களை தவிர்க்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது, அண்டர் கிரவுண்ட் இப்போ பெரிய பெரிய பெரும்பாக்கம், வேளச்சேரி, பள்ளிக்கரணை போன்ற இடங்களில் ஏரிகளில் கண்டிப்பாக இன்றைக்கி பயங்கரமான அளவிற்கு தண்ணி தேங்கி நிற்கிது. இன்னும் எப்படி 1 வாரம் 10 நாள் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஒரு சில இடங்களில் வடிந்து கொண்டு இருக்கிறது. அந்த அந்த சி வாட்டர் என்ட்ரி ஆகிற இடத்துல அவங்க பண்ண வேலை, எண்ணூரில் பண்ண வேலை, மற்ற இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் கொடுக்குது. இருந்தாலும் இந்த இடங்களை எப்படி பைபாஸ் பண்ணுறது, இந்த அந்த ஏரியில் வந்து ஃப்ளட் ஆகாத அளவுக்கு பைபாஸ் பண்ணுவது என்பதை ஒரு நிபுணர் குழு அமைத்து இதிலிருந்து இந்த ஏரியை வந்து ஃப்ளட் பண்ணாத அளவுக்கு இதை எப்படி கொண்டு போகிறது என்பதை பற்றி தீர்க்கமாக தமிழக அரசு ஒரு ரிஃபார்மேஷன் கமிட்டி போட்டு செக் பண்ணணும். இல்லைன்னா இது தொடர்ந்து இதே தான் நடந்துக்கிட்டே இருக்கும். இதை எப்படி பைபாஸ் பண்ணி கொண்டு போகிறது? இல்லை அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் எப்படி உருவாக்குவது? ஜெர்மனில், ஜப்பானில் உருவாக்குனது மாதிரி அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் எப்படி உருவாக்கி இந்த ஃப்ளட்டிங் எஃபெக்டை வந்து எப்படி தடுப்பது, இதை எப்படி ரீயூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து அனதர் ஆப்ஷன்ஸாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய சூழலில் நம்ம இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து கரண்ட்டு வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இன்றைக்கு 3 நாள் கிட்டத்தட்ட வந்து 1 வாரம் 10 நாள் கரண்ட் இல்லாமல் இருந்தது 2015. இப்போ இன்றைக்கு 2 நாள் 3 நாட்கள் வந்து கரண்டில் ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கிட்டத்தட்ட சொன்னார் அவர், கிட்டத்தட்ட 40,000 டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, 2,000 டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பழுதாகி இருக்கிறது என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர் வந்து மென்ஷன் பண்ணார். இப்போ வந்து இந்த நானோ டிரான்ஸ்ஃபார்மர்னு ஒன்று இனோவேட் பண்ணியிருக்காங்க. இதை தமிழ்நாடு அரசு வந்து அதை எடுத்து எப்படி இது சாக்கடிக்காது, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிங்கன்னா அந்த ஏரியாவில் எங்கேயுமே சாக்கடிக்காது. அப்படிப்பட்ட ஒரு புது இன்னோவேஷன்ஸை வந்து அவர்கள் வந்து கொண்டாந்தால் தான் இந்த தண்ணி இருந்தாலும் மழை வந்தாலும் நம்ம வந்து இந்த கரண்ட்டு இல்லாமல் போகக்கூடிய சூழலை வந்து நம்ம தவிர்க்க முடியும். மூணாவது 2015 ஏராளமான கருத்துக்களை சொல்லியிருக்கேன். நன்றி. திரு ராஜீவ்காந்தி, உங்கள் கோணம் என்ன? அரசியல் ரீதியாக எதிர் முகாமிலிருந்து கடுமையான விமர்சனங்கள் வர்றதை பார்க்குறோம். பேரிடர் காலத்தில் மக்கள் கொந்தளிக்கிறது, மக்களுக்கு 2 நாள் கரண்ட் இல்லைன்னா அவங்க அதிருப்தி ஆகுது, அவர்கள் வீடுகளுக்குள்ளே தண்ணி வந்ததுன்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடம் அப்படின்றப்ப அவங்களுக்கு வரக்கூடிய கோபமும் உணர்வும் நியாயமான ஒன்றாக இருக்கும். ஆனால் அதை தாண்டி அரசியல் கட்சிகள் பேரிடர் காலங்களில் முன்வைக்கிற விமர்சனங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ராஜீவ்? மக்களுக்கு வந்திருக்கக்கூடிய கோபம் நியாயமானது. அதற்கு கடமையோடு பொறுப்போடும் பதில் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்துல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதனால்தான் மக்கள் பக்கம் இருந்து வருகிற எல்லா கருத்தையும் உள்வாங்கி கொண்டு அதற்காகத்தான் அமைச்சரவை குழுக்களை அமைத்து மிக தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். மக்களை உறுதியாக குறை சொல்ல முடியாது, குறை சொல்லக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசு அதை குறை சொல்லவும் இல்லை. அதை அவர்கள் பக்கம் நின்று பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்றுதான் அதை பார்க்கிறது. இந்த உண்மையிலேயே இந்த விவாதத்துல மரியாதைக்கு சுந்தரராஜன் சாரு, ஜனகராஜ் சார், சரவணன் சாரு, அந்த ஜெகதீஸ்வரன், பொன்ராஜ் அவங்க எல்லாருமே கொடுத்த இந்த கருத்துக்கள் வந்து மிக ஆரோக்கியமான கருத்து. படிப்பனையிலிருந்து அரசு எதை கற்றுக்கொள்ளும், அவ ஏற்கனவே கற்றுக்கொள்ளலையாங்கிற கேள்விகள் இருக்கு. மிக முக்கியமா தொடர்ந்து 2 நாளா வைக்கக்கூடிய விவாதங்கள்ல எலினோ ஆண்டு இப்ப ஆரம்பிச்சேன்னா போன ஆண்டு தொடக்கத்தில் ஆரம்பிச்சிருச்சு. 4,000 கோடி என்னாச்சுங்கிற சோசியல் மீடியால மக்கள் கேட்கிற கேள்விகளுக்கு இந்த அரசு உறுதியா பதில் சொல்ல வேண்டும். ஆனால் இன்னைக்கு மிகவும் அருவருக்கத்தக்க வகையில் தமிழ்நாடு மக்களுடைய உரிமைகளை மட்டுப்படுத்துற வகையில ஒரு கீழ்த்தரமான அரசியலை தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பெரும் மரியாதைக்குரிய அதிமுகவுடைய மூத்த சீனியர் என்று சொல்ற தம்பிதுரையுடைய வாதம் வந்து மிக அற்புதமான வாதம். நான் அரசியலுக்கே கடுமையா வைக்க விரும்புறேன். ஏன்னா மாண்புமிகு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பாராளுமன்ற குழு தலைவர் ஐயா DR பாலு அவர்கள் ஒரு தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும், ஒன்றிய அரசு உடனடியாக தலையிட்டு அதுக்கான நிவாரண நிதிகளையும் எங்களுக்கு உதவிகளை கொடுக்க வேண்டும் என்கிற போது பாஜக உறுப்பினர்கள் அமைதியாக இருந்தார்கள். கவனிக்க வேண்டிய விஷயம்.
இங்க தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக தலைவர் அண்ணாமலை போன்றவர்கள் கூட அமர் பெரிய பேரிடர் தான், அரசு பக்கம் நிற்க கருத்து கூட முன் வச்சார். ஆனால் அதிமுக கட்சி ஒட்டுமொத்தமாக ஒரு துரோகம் விளைக்கிற விதமாக 5000 கோடி போட்டு 4000 கோடி கணக்கு கேட்டார்கள். பரவாயில்லை, அந்த கணக்கு கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசுக்கு உறுதியாக கொடுக்கும். இந்த அரசியல் கீழ்த்தரமான கேவலமான அரசியல் இருக்குது. எந்த பெருவெள்ளத்தையும் எந்த அந்த டிசார்டரையும் எந்த ஒரு இயற்கை பேரிடரையும் எதுவும் ஒப்பிட்டு முடியாது. அது எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் நாங்கள் இப்ப சொல்ல வேண்டிய தேவைக்கு இருக்கிறோம். என்னன்னா, நீங்க நீர்நிலை ஐயா, அதாவது ஜனராஜ் இருக்காங்க, அண்ணன் சரவணன் இருக்காங்க, நல்லா கவனிங்க. ஆரணியாரும் ஒரு ஆறு இருக்கு. ஒவ்வொரு பெருவெள்ளம் வந்த போதும் ஆந்திராவில் இருக்கிற அத்தனை தண்ணிகளையும் ஆரணியாறு கொண்டு வந்துதான் இங்க சேர்க்கணும். இந்த ஆரணியாறு இன்னைக்கு எவ்விதமான சிக்கலுக்கு உள்ளாகல. கொசஸ்தலையாருடைய ஆற்றுப்படுகை எண்ணூர் போன்ற பகுதிகளில் நீர் பெரும்பாரியா வந்ததுனால கொஞ்சம் சிக்கலுக்குள்ளாயிருக்கு. ஆனா ஆறு வருகிற வழி முழுக்க சிக்கல் இல்லை. கூவாறுல முக்கியமா 0 இருந்து திருவள்ளூர்ல அவர் மழை பெஞ்சாலும் இந்த கூவாறு தமிழ்நாட்டுக்குள்ளே தோன்றி தமிழ்நாட்டுக்கு வருது. இந்த ஆறுல நீங்க அதோடைய முகத்துவார பகுதியில் சில பகுதிகளில் அங்க அரும்பாக்கம் போன்ற பகுதிகள் சொன்னாங்கல்ல, அதுக்கான கடற்கரை 5 கிலோமீட்டர் சில பகுதிகளில் சிக்கல் இருக்கு, உண்மைதான். ஆனா ஒட்டுமொத்த கூவாரும் பிரச்சனைக்கிறாங்க. அடையாறு இங்க செம்பரம்பாக்கத்துல 0 இருந்து ஆரம்பிச்ச அடையாறு இருந்து கடைசி வரை அதாவது சைதாப்பேட்டை போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் மட்டும் நீரில் மூழ்கி இருக்குது. அது அதை பார்க்கவே நம்மளுக்கு மிக ரொம்ப ஒரு இக்கட்டான நிலையா இருக்கு. நான் அந்த மக்களுடைய குடிசைவாழ் மக்களுடைய அந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு மூழ்கி இருக்கு, உண்மைதான். ஆனா அடையாறு இவ்வளவு தண்ணியை உருவாங்கியும் அந்த அடையாறு ஆற்றால் பாதிப்பில்லை. இங்க இருக்கிற பக்கிங்ஹாம் கடலில் இந்த ஓவர்ஃப்ளோ வாட்டரும் பாலாற்றுடைய நீர் அதுக்குடைய நாராயண ஏரி உடைப்பும் தான் இங்க பெரிய சிக்கல் ஏற்படுத்திருக்கு. அது பெரிய படிப்பனை தான். அந்த சிக்கலுக்கு நாங்கள் மீண்டும் சொல்கிறோம். ஏற்கனவே மாண்புமிகு வணக்கத்துக்குரிய முன்னாள் மேயரும் இன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மாசு அவர்கள் பேசிய அந்த பேச்சு இருக்கிறதா, 20 சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் சென்னை தாங்கும். ஆமா, 20 சென்டிமீட்டர் பெய்திருந்தாலும் உறுதியாக 4000 கிலோமீட்டருக்கு உள்குள் போடப்பட்ட மழைநீர் வடிகால் தாங்கி இருக்கும். ஆனால் எதிர்பார்த்ததை விட அதிகமாக பெய்யப்பட்ட இந்த 40 சென்டிமீட்டர் 60 சென்டிமீட்டர் ஒரு படிப்பினை அடுத்து எப்படி இயங்கப்பட வேண்டும். இப்ப அதாவது நீரிய நிபுணர்களோ பூவுலக அமைப்போ பொன்ராஜ் போன்றவர்களுடைய இந்த வாதங்களை வைத்து என்வாரன்மெண்டிஸ்ட், அதாவது சமூகம் சார்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய அரசுக்கு ஆரோக்கியமான அறிவுரை சொல்ற என்வாரன்மெண்டிஸ்டுடைய அந்த கோரிக்கைகளை உறுதியாக இந்த அரசு பரிசீலனை செய்யும். ஜனநாயக கருத்து தான். ஆனால் நாங்கள் எதை செய்தோம் என்பது ஒப்பீட்டுக்காக சொல்லவில்லை. 2015 சிஏஜி தனிமனித தவறு என்பது செல்வி ஜெயலலிதா அவர்களின் தவறால் நடந்த ஏறத்தாழ அன்றைய பத்திரிகை ஃப்ரண்ட்லைன் போன்ற பத்திரிகைகளை மரியாதைக்குரிய ஆர்கே சார் போன்றவங்க எழுதினாங்க. ஒரு 400க்கும் மேற்பட்ட படுகொலை, இங்க கொலைதான். இன்னும் சொல்ல போனால் ஜனராஜ் 500க்கும் மேற்பட்ட இறந்தாங்கட்டாங்க. அன்றைய அரசே 192 ஆனா இன்னைக்கு உயிர் சேதத்தை தடுத்திருக்கிறோம். அதற்கு காரணம் திட்டமிடப்பட்ட முன்கூட்டியான நடவடிக்கைகள் தான். இன்னைக்கு சென்னையுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய தென்சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய புது நகரங்களாக உண்டு செய்யப்பட்ட பள்ளிக்கரணை, வேளச்சேரி, மாடப்பாக்கம் அந்த பகுதிகளில் தண்ணி நீர்க்கிறது. அது அங்கு பெய்த மழை அல்ல, அங்கு பெய்த மழை வடிகால் கூடியிருக்கிறது. நாராயணேரியுடைய உடைப்பு, பாலாற்றுடைய வடிகாலில் தண்ணீர் அந்த பெருமழையில் வந்திருக்கக்கூடிய வெள்ளம் வடிகிற இடமாக அந்த இடம் இருக்குது. பக்கிங்ஹாம் இப்போ வடிகிற இடமாக அதை உறுதியாக ஒரு 2-3 நாளில் சரி செய்து கொடுக்க முடியும் நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அரசு செயல்படவில்லை என்ற கீழ்த்தரமான குற்றச்சாட்டை சில பேரை வைத்துக் கொண்டு தொடர்ந்து அதிமுக அந்த வேலை செய்கிறது. அதிமுகவை குறை சொல்வதற்கு ஆயிரம் நடக்கலாம். இந்த பேரிடரில் அரசு செய்யக்கூடாது திமுக வாதம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி போன்ற கீழ்த்தரமான அரசியலை அவர்கள் செய்வது எங்களுக்கு மிகவும் எப்படி ஒரு கோபத்தின் உச்சத்தை என்பதை விட ஒரு ஜனநாயக அரசியலில் எவ்விதமான அவர்கள் நேரத்தை பத்தி பேசுறாங்க, அரசு செயல்படுங்கிறாங்க. சில ஜெயலலிதா பத்தி நேரத்தை பேச முடியுமா? 2018 ஒட்டுமொத்த சென்னையிலுக்கு டி நகர் மிதந்தது. டி நகர் அப்படியா இருக்கிறது. அன்னைக்கு கே நகர். நன்றி. அதாவது பேரிடர் காலங்களில் மக்கள் எதிர்பார்ப்பது அப்படின்றது தாங்கள் பாதுகாப்பாக உணரணும், பாதுகாக்கப்படணும் அப்படின்றதான் மக்களுடைய முதலாவது எதிர்பார்ப்பு. இயற்கையின் பேரிடரை யாரும் தடுக்க முடியாது, ஆனால் அதனுடைய பாதிப்பை தணிக்க முடியும், குறைக்க முடியும். ரெண்டாவது, பேரிடர் அப்படின்னு வந்த பிறகு உதவி கரங்கள் நீளணும். அரசியல் கட்சிகள், ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, தோழமை கட்சி, பொதுவான கட்சி, தேர்தலில் நிற்கிற கட்சி, ரசிகர் மன்றம் அப்படின்னு எல்லா தரப்பினர், தொண்டு இயக்கங்கள் எல்லோரும் பேரிடர் காலத்தில் பேரிடர்லேருந்து மக்களை மீட்டு விட்டு அதற்கு பிறகு அவங்கவுங்க அரசியலை, ஒருத்தர் சாதனையை சொல்லலாம், இன்னொருத்தர் வேதனையை சொல்லலாம். அதற்கு எல்லோருக்கும் அதற்கான உரிமை இருக்குது. இந்த நேரம் அப்படின்றது மக்களுக்கு துயர் துடைக்க உதவிக்கரத்தை நீட்ட வேண்டிய ஒரு நேரம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு நம்முடைய விவாதத்தை தொடரலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு விவாதம் தொடரும்.
விவாதம் தொடர்கிறது. திரு சுந்தரராஜன், நம்ம வந்து விவாதத்தினுடைய பல பகுதிகளில் இதை பற்றி பல பரிமாணங்களில் பேசியிருக்கிறோம். பேரிடர் அப்படின்றது இடர் தான், மக்களுக்கு வரக்கூடிய இடர் தான். அது வந்து நீங்கள் என்ன காரணம் சொல்லி இது பண்ணாலும் தன் வீட்டில் தண்ணின்னு ஒன்று வந்துட்டால் அது மக்களுக்கு துயரம். அதை எந்த அளவுக்கு தணிக்க முடியும், எந்த அளவுக்கு தடுக்க முடியும், தடுக்க வேண்டிய அளவுக்கு தடுத்தாங்களா அப்படின்றது அரசுக்கு முன்னாடி மக்கள் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி. ரெண்டாவது, தண்ணி வந்த பிறகு அதை வடித்து அந்த பாதிப்பை எந்த அளவுக்கு மீட்டாங்க அப்படின்றது இன்னொரு கோணம், அதை பேசியிருக்கிறோம். அரசியல் அது இன்னொரு பக்கம் இருக்குது. அதுக்கு அடுத்து முக்கியமாக பேச வேண்டியது, உடனடியாக அரசும் ஆட்சியாளர்களும் இயக்கங்களும் மக்களும் செய்ய வேண்டிய ஷார்ட் டேர்ம் ரிலீஃப். அடுத்தது தூரத்துக்கு தொலைந்த நோக்கத்துக்கு செய்ய வேண்டிய பணிகள். இது வந்து நம்ம இந்த நேரத்தில் பேசணும்னு நினைக்கிறேன். உடனடியாக செய்ய வேண்டியது, லாங் டேர்மாக செய்ய வேண்டியது அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க? நீங்கள் கேட்ட கேள்வி பதில் சொல்கிற முன்னாடி 2 விஷயத்தை நான் அங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒன்று, பூண்டிலேருந்து 45,000 கரண்டி திறந்து விட்டாலும் ஏன் எண்ணூரோ வடசென்னையோ பெரிய லெவல் வெள்ளம் பாதித்த பகுதியாக இல்லை என்றால் எண்ணூர் முகத்துவாரத்தை நான் வந்து ஆழப்படுத்தி வச்சது முக்கியமான காரணம்னா, அதே நேரத்தில் எண்ணூரும் பழவேற்காடும் என்ன, இந்த 2 சதுப்பு நிலமும் எண்ணூர் அண்ட் பழவேற்காடு ரெண்டுமே ஒன்றோட ஒன்று தான் சேர்ந்துருக்கும். இந்த எண்ணூர் பழவேற்காடு சதுப்பு நிலம் பெரிய அளவில் ஆக்கிரமிக்கப்படாமல் எவ்வளோ மழை பெய்தாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சதுப்பு நிலமாக மாறியதான் முக்கியமான. இல்லைன்னா வட சென்னை இதை விட இன்னைக்கு ஏன் வந்து வேளச்சேரியும் மேடவாக்கமும் பள்ளிக்கரணையும் நங்கரலும் மிதக்குதுன்னா, பள்ளிக்கரணை சதுப்பு நிலமாக இல்லாமல் போனது தான் முக்கியமான காரணம். பள்ளிக்கரணை வந்து 15,000 ஹெக்டேர் இருந்த ஒரு பகுதியை நீங்கள் வந்து 600 ஹெக்டேராக வந்து குறைச்சிட்டோம். இந்த சதுப்பு நிலம் இருந்திருந்தால் எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த தாங்கிக் கொள்ளக்கூடிய வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிஸ்டமாக தான் அந்த வெட்லேண்ட் வந்திருக்கும். ஏன் நாங்கள் வந்து ஒரு துறைமுகத்தை, பெரிய துறைமுக விரிவாக்கத்தை எதிர்த்து போராடணும் அப்படின்னா, அந்த துறைமுகத்துக்கு எதிராக எங்களுக்கு என்ன பர்சனலான விஷயமா கிடையாது. அந்த துறைமுகம் இன்றைக்கி வந்து எண்ணூரையும் பழவேற்காடையும் ஆக்கிரமித்து அழிச்சிருந்ததுன்னா வட சென்னை முழுவதுமாக வந்து இன்றைக்கி பெரிய சிக்கல் வந்து மூழ்கி போயிருக்கும். ஸோ ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னது வந்து தன்னார்வர்கள் வந்து பெரிய அளவில் வரலன்னு சொல்லி சொன்னீங்க. நான் வர்றாங்க, ஆனால் 2015 மாதிரி வரலன்னு சொல்கிறீங்க. 2015 அரசு மக்களை சென்று அடைவதற்கே நேரமானது. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு பிளான் பண்ணி அந்த அமைச்சர்களும் சரி உதவியும் சரி போய்க்கிறது ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, 2015 வந்து சென்னையின் சில பகுதிகள் தான் கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு, பிற பகுதிகள் ஓரளவுக்கு பெருசாக வந்து பாதிக்கப்படலை. அப்போ அந்த பாதிக்கப்படாத பகுதியில் இருந்த தன்னார்வர்கள்லாம் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு வந்து பணியாற்றக்கூடிய அல்லது உதவி செய்யக்கூடிய ஒரு நிலைமை வந்துச்சு. இன்றைக்கி சென்னையின் எல்லா பகுதிகளும் வந்து மழை, கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் மழை தண்ணி தேங்கி பாதிக்கப்பட்டதுனால அந்தந்த ஏரியாலே அவங்களுக்கு வந்து செய்ய வேண்டிய விஷயங்களுக்கான பிற இடங்களுக்கு போக முடியாத சூழலும் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த ரெண்டையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் கேட்ட முக்கியமான கேள்வி, நீங்கள் இது வந்து ஷார்ட் டேர்மில் என்ன சொன்னால், தண்ணீரை வடிக்க வேண்டும், மின்சாரத்தை சீரமைக்க வேண்டும், இழப்பீடுகளை வழங்க வேண்டும். முக்கியமாக தொழிற்சாலைகள். நான் வந்து 2 விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு ஆண்டர்பிரினராக இருக்கனால எனக்கு வந்து அந்த விஷயத்தை நான் வந்து பார்க்குறேன். திருமழிசை தொழில்பேட்டையும் சரி, அம்பத்தூர் தொழில்பேட்டையும் கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு. அங்கே இருக்கின்ற சிறு குறு தொழில்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ இதோடைய சென்னை வந்து ஒரு சீம்லெஸ் சிட்டி இல்லை. அதாவது சென்னை நகரத்தால் முழுமையாக 24 மணி நேரமும் பல்வேறு நிறுவனங்களுக்கு சேவை செய்யக்கூடிய நகரம் இல்லை. இட்ஸ் எ டிஸ்ரப்டிவ் சிட்டி. இது வந்து வெள்ளம் ஏற்பட்டு பல நாட்கள் வந்து மூடப்பட்டு இயங்க முடியாத நிலைக்கு போயிருதுன்னு சொல்லும்போது, இந்த சென்னைக்கு தரக்கூடிய வேலையை தரக்கூடிய பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்கள், மென்பொருள் நிறுவனங்கள்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, இவங்களுக்கு தரலாமா. ஏன்னா அது வந்து 24/7 வந்து நீங்கள் வந்து அவங்க சப்போர்ட் கிடைக்கணும். பொருள்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கணும். அது மெக்கானிக்கல் கம்பெனியாக பொருட்கள் செய்யணும். ஐடி கம்பெனி இருந்தால் நீங்கள் வந்து 24/7 வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். இது பாதிக்கப்பட்டால் நம்முடைய பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும். ஸோ அந்த சிறு குறு தொழில்நிறுவனங்களுக்கு உரிய இழப்பீட்டை வழங்கி அரசு அவருக்கு தேவையான விஷயங்களை செய்து தர வேண்டும். இது வந்து மிட் டேர்மில் ஒரு முக்கியமாக செய்ய வேண்டியது வந்து அம்பத்தூர் திருமழிசை சிறு குறு தொழில் நிறுவனங்களை சேர்ந்தவங்களுக்கு தரணும். அது வந்து இதில் எனக்கு இன்னொரு பார்வை இருக்குது. இப்போ ஒரு பேரிடர் வருது, இயற்கை சீற்றம் வருது, வெள்ளம் வருது, மழை வருது, வறட்சி வருது அப்படின்னா அதனுடைய மொத்த பிரச்சனையும் மாநில அரசே ஹேண்டில் பண்ணணும். அது தனக்கு இருக்கக்கூடிய நிதி ஆதாரத்தை கொண்டு, இப்போ ஒரு நீங்கள் வந்து திருமழிசை அம்பத்தூர்னா ஆயிரக்கணக்கான கோடிகளில் முதலீடு இருக்கும் தொழில்கள். அதற்கு அவங்கள்ட்டிருந்து வரி அப்படின்றது மாநில அரசுக்கு மட்டும் போகிறதில்ல, ஒன்றிய அரசுக்கு போகிறது. பேரிடர் காலத்தில் மக்களுக்கான துயரத்தை துடைக்கிறது அப்படின்னு வரும்போது ஒன்றிய அரசு ஒரு ட்வீட்டோடு நின்று போயிடுதே, அவங்களுக்கு வந்து ரோலே இல்லையா? இந்த தருணத்தில் நமக்கு பிக் ஜாம் புயலை விட பெரிய துயரம் வந்து ஒன்றிய அரசோடைய செயல்பாடும் அணுகுமுறையும். அது பெரிய பேடர் எதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றிய அரசோட செயல்பாடு தான் சொல்லுவேன். பிக் டிசாஸ்டர் மோர் தேன் பிக் ஜாம் வந்து
யூனியன் கவர்மெண்ட் வந்து செயல்படக்கூடிய விதம் தான் மிகப்பெரிய டிசாஸ்டர். ஏன்னா இது தேசிய பேரிடராக அறிவிக்க சொல்லி நம்ம கேட்குறோம். ஏன்னா அப்போ தான் நிறைய ஃபண்ட்ஸ் பல்வேறு அதாவது ஹெட்ஸின் கீழே இப்போ டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுன்னு இருக்கும், அல்லது சிறு குறு தொழிலுக்கான ஒரு கிளைமேட் அடாப்டேஷன் ஃபண்ட் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கும் ஒன்றிய அரசாங்கத்தில். இந்த ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து வாங்க முடியும்னா அதுக்கு ஒன்றிய அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டின் மக்கள் மீது சிறிதளவாவது வந்து அக்கறையை காட்ட வேண்டும். அது தேசிய பேரிடராக நேஷனல் டிசாஸ்டர் அறிவித்து நிச்சயமாக செய்யணும். மாநில அரசின் பொறுப்புன்னு நான் சொல்லலை, மாநில அரசு அதுக்கான அழுத்தத்தை கொடுக்குன்னு தான் சொல்லலாம். ஆனால் செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் நிச்சயமாக ஒன்றிய அரசு. ஏன்னா நாங்கள் ஜிஎஸ்டி தானே பே பண்ணுறோம். ஜிஎஸ்டி வாங்கக்கூடிய அரசு வந்து ஒன்றிய அரசு வாங்கி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் ஜிஎஸ்டி தராங்களுடைய அதிகமான பணம் இன்கம் டேக்ஸ், டைரக்ட் டேக்ஸஸ். இன்கம் டேக்ஸ் வந்து யார் கட்டுறோம்? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கட்டுறோம், யூனியன் கவர்மெண்ட் தான் வந்து கட்டுறோம். இதை தவிர இன்னும் பல டேக்ஸ் இருக்குது. இம்போர்ட் பண்ணக்கூடிய டேக்ஸ் இருக்குது. இன்னும் பல டேக்ஸில் வந்து யூனியன் கவர்மெண்ட் தான் வந்து வாங்குறாங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுத்த மட்டும், பொருளாதாரத்தை இழப்பீடு செய்ய பொறுத்த மட்டும் நிச்சயமாக ஒன்றிய அரசுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்காது. எந்த செகண்ட் தாட்டும் எனக்கு நான் வந்து சொல்ல. என்ன செய்யணும்? சென்னையை ஒரு காலநிலை மீள்திறன் கொண்ட நகரமாக மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? கிளைமேட் ரெசிலியன்ட் சிட்டி. 22ஆம் நூற்றாண்டில் நாம் அடைய வைக்கப் போகும் இந்த காலகட்டத்தில் சென்னையை எப்படி பார்க்க வேண்டும்? சென்னையை எப்படி வந்து கிளைமேட் ரெசிலியன்ட், அதாவது எவ்வளோ மழை பெய்தாலும் அதுக்கு தாங்கி மீண்டெழக்கூடிய நகரமாக எப்படி நாம் மாற்ற வேண்டும் என்கிற விஷயத்தை வந்து நாம் மிட் டேர்ம்லேயும் சரி லாங் டேர்ம்லேயும் பண்ணித்தான் ஆகணும். நாங்கள் வைக்கின்ற முதல் விஷயம் வந்து சென்னையை இப்போது 400-500 சதுர கிலோமீட்டர்லேருந்து 5000 சதுர கிலோமீட்டராக வளர்ச்சி செய்வதற்கு அல்லது விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சியில் வந்து சென்னை மாஸ்டர் பிளான் 3 அதை வந்து மாநில அரசு வந்து அறிவிச்சிருக்கு. இந்த அறிவிப்பை ஹோல்ட் பண்ணும். ஏன்னா செகண்ட் மாஸ்டர் பிளானில் நம்ம என்னதெல்லாம் செய்வோம்னு சொல்லி அறிவித்தோம், அதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அதில் எங்கே வந்து ஷார்ட் கமிங்ஸ் இருக்குது நம்ம ஆய்வு பண்ணணும். இப்போ இந்த சென்னையோட வெள்ளத்திற்கு முக்கியமான காரணம் வந்து சென்னையில் பெய்யக்கூடிய மழை மட்டுமல்ல, சென்னைக்கு மேற்கு பக்கமாக இருக்கின்ற காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, அரக்கோணத்தின் ஒரு பகுதி, இங்கே பெய்கிற மழை தான் சென்னைக்கு வெள்ளமாக வந்து வருது. அப்போ எப்படி இந்த சென்னை பெருநகரம் வளர்ச்சி நம்ம அறிவிச்சிட்டோம்னா, ஸோ பொன்னேரியில் மழை பெஞ்சாலும், அரக்கோணத்தில் மழை பெஞ்சாலும், பூந்தமல்லியில் மழை பெய்தாலும், ஸ்ரீபெரும்புதூரில் மழை பெய்தாலும், திருமழிசையில் மழை பெய்தாலும் சென்னை அதன் தாக்கம் சென்னைக்குள்ளே. ஆமாம், ஏன்னா அதோட வடிகால் வந்து சென்னை தான். தமிழ்நாட்டோட 4 நகரங்கள் முக்கியமான நகரங்கள் இருக்குண்ணா. சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி. இந்த 4 நகரங்களுக்கு தனியாக திட்டங்களை நம்ம வைக்க வேண்டும். என்ன காரணம்னா, சென்னைக்கு மேற்கு பக்கம் உள்ள மாவட்டங்களுக்கு வடிகால் எதுனா சென்னை. கடலூருக்கு மேற்கு பக்கம் இருக்கின்ற இந்த அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம் இந்த மாதிரி மாவட்டங்களுக்கு எது வடிகால்னு கேட்டிங்கன்னா கடலூர் தான் வடிகால். நாகப்பட்டினத்துக்கு மேற்கு பக்கம் இருக்கிற டெல்டா மாவட்டங்கள், திருச்சி போன்றவங்களுக்கு எது வடிகால் கேட்டிங்கன்னா நாகப்பட்டினம் தான் வடிகால். தூத்துக்குடிக்கு மேற்கு பக்கம் இருக்கிற திருநெல்வேலி, தென்காசி போன்ற மாவட்டங்கள் எது வடிகால் என்ன அடிச்சாலும் தாங்கக்கூடிய இடமாக நீங்கள் அதனால தான் நீங்கள் இந்த 4 நகரங்களும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வெள்ளம் வரும், புயல் வரும். இந்த 4 நகரங்கள் தான் தமிழ்நாட்டில் மிக மிக முக்கியமான. நீங்கள் கிளைமேட் ஆக்ஷன், காலநிலை அடாப்டேஷனோ இல்லை தகவல் வைத்துக் கொள்வதோ மீள்திறன் கொண்ட நகரங்களாக நீங்கள் மாற்ற வேண்டும் என்றால் இந்த 4 நகரங்களில் முதலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ இந்த 4400 ஏரி இருக்குது. இன்னும் ஜனகராஜன் சார் அடிக்கடி சொல்லுவாங்க, சென்னைக்கு மேற்கு பக்கம் இருக்கின்ற இந்த மாவட்டங்கள் எல்லாம் 4100 ஏரிகள் இன்றைக்கும் நாம் அளித்தது போக எல்லாம் சேர்த்து இன்னும் சென்னை இந்த 4100 ஏரி இருக்குது. இந்த 4100 ஏரியை நீங்கள் டீசல் பண்ணி, அதாவது ஒரிஜினலான டெப்த்து கொண்டு போய் ஆக்கிரமிப்பில் அகற்றினால் நம்மால் கிட்டத்தட்ட 125 டிஎம்சி தண்ணீரை சேமிக்க முடியும். இந்த 4 மாவட்டங்களுக்கும் சேர்த்து ஒரு வருடத்திற்கான தேவை 25 டிஎம்சி தான். ஸோ 1 by 1 சொல்லணும்னா இருக்கக்கூடிய ஏரிகள், செம்பரம்பாக்கம் நீர்த்த ஏரியிலிருந்து புழலோ மற்ற இடங்களோ எல்லா இடங்களிலும் தூர்வாருவது ரொம்ப முக்கியம். ஆமாம். அதற்கடுத்து அங்கேருந்து வரக்கூடிய உபரி நீரை வெளியேற்றக்கூடிய கால்வாய்களை அகலப்படுத்துறது அப்படின்றது அடுத்ததாக மிக முக்கியமானது. இது வந்து 2வது பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். அதாவது நீர்நிலைகளை பொறுத்த மட்டும் ஃபஸ்ட்டு சென்னை வளர்ச்சி அப்படிங்கிற சென்னை விரிவாக்கம் என்பதை நிறுத்தி வைக்க வேண்டும். 2வது இந்த 4100 நீர்நிலைகளையும் நாம் வந்து பாதுகாப்பதற்கான விஷயங்களை செய்ய வேண்டும். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை முழுவதுமாக கைவிட வேண்டும். என்றால் 13 வாட்டர் பாடி அங்கே இருக்க போகுது. கம்பன் கால்வாய் 7 கிலோமீட்டர் வருது இன்னைக்குள்ள. அப்போ ஒரு பக்கம் நம்ம ஃப்ளட் மிட்டிகேஷன், வெள்ள நீர் தடுப்புன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் 13 நீர்நிலை போய் ஆக்கிரமிச்சுட்டு இருக்க முடியாது. இது 3வது விஷயம். 4வது விஷயமாக சென்னைக்கென, தமிழ்நாட்டிற்கென தனித்துவமான காலநிலை மாதிரிகள். நான் ஏன் அந்த முதல்ல எடுத்தோடனே அந்த எவ்வளவு சென்டிமீட்டர் பாலிசி லெவலில் செய்ய வேண்டிய விஷயம்னு சொல்றீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு சக்திவேல், பல ஆறுகளில் இந்த முறை நீர்த்தேக்கங்களில் வந்து திறந்து விட்ட நீரை கம்பைனாக பார்த்தோம்னா 75,000 கனஅடி 80,000 கனஅடி கூட இருந்திருக்கும். ஆனால் ஒரே இடத்துல 45,000 கனஅடி. இன்னொரு இடத்துல செம்பரம்பாக்கத்தில் மட்டும்தான் முன்பே அதை இவாக்குவேட் பண்ணி கொஞ்சம் கொள்ளளவை வச்சுருந்தாங்க. 12,000 கனஅடி நீர் வரத்து இருக்கும்போது கூட 3000லேருந்து 6000 அப்படின்ற அளவில் தான் திறந்து விட்டாங்க. பிறகு அதையும் குறைச்சிட்டாங்க. முன்பே அதை எம்டி பண்ணி வச்சதுனால
ஒரு புயல் எச்சரிக்கையினால் அது சாத்தியமானது. வடசென்னையில் இருக்கக்கூடிய நீர்த்தேக்கங்கள்லேருந்தும் பெருமளவில் தண்ணி திறந்து விட்டாங்க. இந்த அளவுக்கு தண்ணீர் திறந்து விடுறது அப்படின்னு வருகிற போது ஒரு நகரமே மிதக்கக்கூடிய ஒரு நிலை வரும். இது இதிலிருந்து சென்னைக்கு நிரந்தரமான படிப்பினை, நிரந்தரமான தீர்வு அப்படின்னா இதை நோக்கி நகரும். சார் உண்மையிலேயே சொல்லணும்னா நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி 2015 2023 பேசிகிட்டு இருக்கிறோம். நான் அரசியலுக்குள்ளே நான் போக விரும்பலை. 2015 நமக்கு வரும்போது அந்த அளவுக்கு மழை பெய்யும் போது நிச்சயமாக யாருக்குமே எதுவுமே தெரியாது, அந்த அளவுக்கு வரும்னு யாரும் எதிர்பார்க்கல. ஸோ அதனால் அந்த ஃப்ளட்டு தான் இட் ஹஸ் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி தான் 2015 நம்ம இன்றைக்கு வரைக்கும் மிக அதிகமான அளவு நம்ம கற்றுருக்கோம். ஸோ அதுலேருந்து தான் ரெசிலியன்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி ஸ்டடி பண்ணுறது, ரியல் டைம் ஃப்ளட் ஃபோர்காஸ்டிங் பண்ணி முன்னாடியே தண்ணீர் எவ்வளோ வரும்னு ஸ்டடி பண்ணுறது, செம்பரம்பாக்கம் ஏரியில் எப்படி ப்ரீஎம்ட் பண்ணி வச்சுக்கிறது, கொஞ்சம் தண்ணியை குறைச்சி வச்சுக்கிறது அப்படிங்கிற மாடல் எல்லாமே டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி சென்னை சிட்டிக்கு எவ்வளோ மழை வந்தாலுமே நாம் ஆக்டிவாக இருக்கிறோம். இன்னும் ப்ரோஆக்டிவாக என்னென்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாமே யோசிக்க வச்சதே 2015 மழை தான். ஸோ அதை நம்ம ஒத்துக்கணும். ஸோ அதில் இருந்து தான் நம்ம பல நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி பொன்ராஜ் சார் சொன்ன மாதிரி அவர் பெரிய ட்ரில்லு போட்டு இவ்வளோ தண்ணியை கிரவுண்ட் வாட்டரில் கொண்டு போய் விடணும், நேராக கொண்டு போய் விடணுங்கிறதெல்லாம் சாத்தியம் கிடையாது. ஏன்னா நம்ம இதில் இன்னுமே கழிவு நீரும் மழை நீரோட கலந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் அதையும் பொல்யூட் பண்ண முடியாதுங்கிறதையும் அதுவும் ஒரு மிகப்பெரிய விஷயம். இது எல்லாம் மீறி இவர் சொன்ன மாதிரி நம்ம சுந்தரராஜன் சொன்ன மாதிரி 3500 ஏரிகள் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் அண்ட் நம்ம சென்னையில் இருக்கிற ஏரிகளை மிக ஆழப்படுத்தி அதோடைய கெப்பாசிட்டிஸ்லாம் இன்னும் 2 மடங்கு 3 மடங்கு அதிகப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளையும் அதற்கு தேவையான நிதி உதவியையும் நீர்வளத்துறைக்கும் அவங்க கொடுக்கணும். அவர்களுடைய பொறியாளர்களுடைய கருத்துக்களை கேட்டு அவர்களோட டிசிஷனுக்கு நிறைய அரசு விடணும். அதில் எந்த அரசியல் தலையீடும் இல்லாமல் இருந்ததுன்னா அவங்க நிச்சயமாக அதை பண்ணி முடிச்சிருவாங்க. அதையும் பண்ணணும். அதை இல்லாமல் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எவ்வளோ தண்ணி திறந்து விட 75,000 அடி தண்ணிக்கு திறந்து விட்டாலுமே நம்ம தாங்குகிற அளவுக்கு நம்ம இன்றைக்கி சென்னை மாநகரத்தில் உள்ள பொது இடங்கள், அதாவது பப்ளிக் ஸ்பேசஸில் எல்லாத்தையும், அதாவது டிடென்ஷன் டேங்க்னு சொல்லுவோம், அண்டர் கிரவுண்டில் ஒரு தற்காலிகமாக வரக்கூடிய நீரை எல்லாம் சேமித்து வைக்கக்கூடிய வசதிகளை ஹாங்காங்கில் பண்ண மாதிரியும் சிங்கப்பூரில் பண்ண மாதிரியும் நம்ம ஈஸியாக பல நல்ல சொல்யூஷன்ஸை வச்சே நம்ம பண்ணிடலாம். ஸோ இதையெல்லாம் பண்ணும்போது இன்டகிரேட்டடாக மேலே உள்ள எல்லா ஏரிகளையும் தூர்வாருறது, ப்ளஸ் அதோட ஆழத்தை அதிகப்படுத்துறது, ப்ளஸ் சென்னையிலையும் அதற்கு தேவையான அண்டர்கிரவுண்ட் ஸ்டோரேஜஸ்லாம் க்ரியேட் பண்ணோம்னா நிச்சயமாக நாம் 70,000 என்ன 1,00,000 கன அடி தண்ணீர் வந்தாலும் நிச்சயம் அதையும் நாம் மேனேஜ் பண்ண முடியும். அதற்கு உரிய ரெசிலியன்ஸ், அதாவது விரிதிறன், மீள்திறனை நாம் கொண்டு வரணும். ஏன்னா இதை மாதிரி இன்னும் நிறையா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கிளைமேட் சேஞ்ச் அதனால. ஸோ அதனால் நிச்சயமாக நாம் அதை பண்ண முடியும். அதை நிச்சயமாக நம்மளால் சாதிக்க முடியும். பொறியாளர் வசம் உடனும் அரசும் அதற்கு தேவையான நிதி உதவியும் செய்து பொறியாளர்களை ஊக்குவிச்சிங்கன்னா நிச்சயமாக இது எங்களால் சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லி நான் இதோட முடிக்கிறேன். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. திரு ஜெகதீஸ்வரன் நிறைவுக்கணும். 2021 மழை பெய்த பிறகு திருப்புகழ் அவர்கள் தலைமையிலான ஒரு கமிட்டி போட்டு எந்தெந்த இடத்துல தண்ணி நிற்குது அதை எப்படி அடுத்த வருஷம் நிற்காமல் பார்க்கணும் அப்படிங்கிறத முதலமைச்சர் ஒரு இதை போட்டாங்க. நான் இப்போ இந்த பெருமழைக்கு, இந்த புயலுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஊடகங்களும் தொடர்ச்சியாக அந்த மாம்பழம் பகுதியை தான் தொடர்ச்சியாக காமிச்சிட்டே இருந்தாங்க. நீங்கள் மாம்பழத்தை தண்ணி, நான் அப்போ உள்ளே போயிருந்தேன் வேறு ஒரு சேனலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி நின்றுச்சு. அது ஏன் அவ்வளோ நிற்குது அப்படிங்கிறத அதான் சொன்னேன். இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரைனுங்கிறது சில இடங்களில் வேலை செய்யாமல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். இப்போ மறுபடியும் எந்தெந்த இடங்கள்லாம் தண்ணீர் வடியாமல் இருக்கிறது அதுக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் மழை முடிஞ்சு ஒரு 2-3வது நாள் இன்றைக்கி ஆயிடுச்சு, அப்படி ஆகும், இல்லை 2வது நாள் ஆயிடுச்சு. அப்படி ஆகும் பொழுது இன்னுமே என் தண்ணீர் இருக்குது, ஸ்டாம் வாட்டர் ட்ரைன் ஏதாவது ஒர்க் ஆகாமல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இரண்டாவதாக சுந்தரராஜன் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரு பக்கம் புதிய புதிய ஏரிகளை உருவாக்கணும். இப்போ நம்ம மழை பெஞ்சதுன்னா புதிய புதிய ஏரிகளை, புதிய நீர்களை உருவாக்கணும்னு பேசுகிறோம். ஆனால் மற்ற நேரங்கள் என்ன பண்ணுறோம்னா பரந்தூர் போன்ற விமான நிலையங்கள் மூலியமாக அழியப்படும் ஏரிகள் குறித்து நம்ம அதை கடந்து போயிடுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அது செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. கூவம் விரிவாக்கம் செய்யப்பட்டது. நீங்கள் சென்னை நதிகள் சேரும் அறக்கட்டளை மூலியமாக கூவம் நிறைய விரிவாக்கம் செய்யப்பட்டது. 2015 நான் பார்த்த கூவம் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு இருக்கக்கூடியவங்களை அப்புறப்படுத்தி அவங்களுக்கு மாற்று இடத்துக்கு போங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வருது. இல்ல மாற்று இல்ல, நீங்க மாற்று இடம்ங்கிறது அவங்களுக்கு மாற்று இடம் தாங்க, நகரத்துக்கு வெளியில கொண்டு போடாதீங்க
அப்படின்னு அந்த மக்கள் கேட்கக்கூடியதை பார்க்கிறோம். அது மாறிட்டு வருது இல்ல. ஒரு ஆக்கிரமிப்பு அப்படின்னு வந்தா அவங்களுக்கான ரிஹபிலிட்டேஷன் என்ன, ரீசெட்டில்மெண்ட் என்ன அப்படின்ற ஒன்றுல ஒரு அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை யோசிச்சு பண்ண வேண்டிய தேவை இருக்கு இல்லையா? இருக்கு, ஆமா, நிச்சயமா இருக்கு. நீங்க அதனால தான் இப்போ நீங்க பெரும்பாக்கம், கண்ணகி நகர் போன்ற பகுதிகளில் போகும்பொழுது மக்கள் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. படப்பை போன்ற பகுதியில் போய் கஷ்டப்பட்டுருக்கான்னு பார்த்தோம். இப்போ நாங்கள் பாடிக்கும்போது போய் தான் தொடர்ச்சியான போராட்டம். 200 வீடுகள் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள வாங்கணும். அவங்களுக்கு எந்த வாழ்வாதாரமும் பாதிக்கப்படலை. அரசாங்கம் அதுக்கு ஒத்துழைச்சு 4 வருட போராட்டம் நடந்த பிறகு அது நடந்துச்சு. அப்போ நீங்கள் அது ஊருக்குள்ளேயே இடம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இடம் இருக்குது. அதில் எப்படி ரீசெட்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நோக்கி நம்ம நகர வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் அது ஒரு சிக்கல் தான். ஆனால் நீங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக செய்த பிறகு நீங்கள் அந்த கூவம் விரிவாக்கப்பட்டதுனால தான் இப்போ கூவம்ல என்ன அந்த தண்ணீர் போகுது. எவ்வளோ டிஸ்சார்ஜ் ஆனாலும் இப்போ நீங்கள் வந்து பூண்டியில் அது திறந்து விட்டாலும் சரி, கூவம்லேயே திருவள்ளூர் மாவட்டத்தில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி, அது தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லி பார்க்குறேன். அப்போ அதே மாதிரி பக்கிங்ஹாம் கேனல் வேலைகளையும் இன்னும் துரிதப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குன்னு இந்த நீர்நிலைகள் குறித்து பேசும் பொழுது நாம் நீங்கள் பரந்தூருக்கு ஒரு பார்வையும் நீங்கள் சென்னைக்கு வேறொரு பார்வையும் எடுக்க முடியாது. நீர்நிலைகளை காப்பாற்ற வேண்டிய அதிமுக்கிய தேவையும் அவசியம் இருக்கிறது. அதில் வந்து லாங் டேர்ம் பிளானில் அதை நோக்கி ஒர்க் பண்ண நான் பார்க்குறேன். சரி, மிக்க நன்றி சுந்தர். திரும்ப ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் தமிழக அரசிடமும் முதலமைச்சரும் வேண்டுகோள் வைக்கிறோம். குடிமை சமூகத்தின் சார்பாக திருப்பூர் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவோட அறிக்கையை நீங்கள் பொதுவில் வைக்க வேண்டும். பொதுவெளியில் வைத்து பொதுமக்கள் ரகசிய ஆவணமா என்ன இது வெளியிடவே இல்லை. இது பப்ளிக் டாக்குமெண்ட்டாக ஆகவே இல்லை. அதுதான் நான் சொல்கிறேன். பப்ளிக் டாக்குமெண்ட் ஆக்குங்க, விவாதிப்போம். அது என்ன இருக்குது, இன்னும் மக்களுக்கு தானே தெரியணும். மக்களுக்காக தான் அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதை செய்து மக்களிடம் கருத்து கேட்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். திரு பொன்ராஜ், ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம். அதாவதுங்க, இப்போ அதுக்கு முன்னால் வந்து ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிக்கிறேன். இந்த பேரிடர் மேலாண்மை நிபுணர் சக்திவேல் என்பவர் சொன்னார் வந்து இது முடியாது அப்படின்னு. முடியாதுன்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி நிபுணர்கள் தேவையில்லை. எது முடியும்னு சொல்கிறதுக்கு வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை போய் கேட்டு நாகநதி ப்ராஜெக்டில் எப்படி இன்ஜெக்ஷன் போர்வெல் போட்டு நிலத்தடி நீரை உயர்த்தியிருக்காங்கன்றது தெரியும். இது வந்து ஸ்டோம் வாட்டர் ட்ரைனேஜும் டிச் வாட்டரும் ஒன்றா கலந்துருது, அது முடியாதுன்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி நிபுணர்களால் தான் சென்னை வருடந்தோறும் வந்து இன்றைக்கி வெள்ளத்தில் சிக்கிட்டு இருக்கு. அதாவது நல்ல கருத்துக்களை வந்து ஏற்றுக்கொள்வதற்கு இந்த மாதிரி ஆளுங்க தான் தடைக்கல்லாக இருக்காங்க. ஸோ இது வந்து நான் சொல்லிக்கிறேன். இது வந்து செய்யக்கூடியது, சாத்தியமானது, செய்து முடித்தது. அதை வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை போய் கேட்கட்டும், போய் பார்க்கட்டும். அதை பார்த்துட்டு இந்த 200 வார்டுகளில் தமிழக தன்மை இன்னொரு ஊரத்துல அப்படியே பொருத்த முடியுமா? அது அப்படி கிடையாது. வேலூரோட இயல்பு வேற, சென்னையோட இயல்பு வேற. அது இயல்பெல்லாம் ஒன்றும் இல்லை. வந்து ஒரே மாதிரி கருத்து சொல்ல மாட்டாங்கல்ல. அது அப்போ இயல்பெல்லாம் ஒன்றும் இல்லை குணா. எங்கே போனாலும் ஏரி தான், குளம் தான், வாய்க்கால் தான், கால்வாய் தான், நிலத்தடி நீர் தான். நம்ம எடுத்து தான் பழக்கப்பட்டிருக்க மொழியே நிலத்துக்கு கொடுத்து பழக்கப்படலை. அப்போ நிலத்துக்கு உள்ளே கொடுத்து பழக்கப்படுறதுக்கு ஆட்டோமேட்டிக் ஃபில்ட்ரேஷன், நேச்சுரல் ஃபில்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் டிச்சு வாட்டரை போட்டாலும் சரி, இல்லை நல்ல தண்ணியை போட்டாலும் சரி, அது ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாக ஃபில்டர் ஆகி அது நல்ல தண்ணி தான் வரும் இங்கே. அப்போ இது மாதிரி ஒரு நல்ல கருத்துக்கள் சொல்லும்போது தடைக்கல்லாக இருக்காங்க. இது ஒன்று சரி விடுங்க அதை. ஆனால் லாங் டேர்ம் பிளான் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து ஒரு மிகப்பெரிய ஏரியை உருவாக்குதலில் இருக்கக்கூடிய சிரமங்கள், ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏரியை அழித்து தான் நம்ம பரந்தூர் விமான நிலையத்தை கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த சிரமங்கள்லாம் இருக்குது. அப்போ இதை வந்து ஒரு கான்டூர் கனால் மாதிரி வரக்கூடிய இத்தனை நீர்நிலைகள்லேருந்து, பூண்டியிலேருந்து, செம்பரம்பாக்கத்திலேருந்து வரக்கூடிய நீர்நிலைகள்லேருந்து ஒரு கான்டூர் கனால் மாதிரி வந்து டைவர்ட் பண்ணி கடலுக்கு செல்வதற்கும் அதிலிருந்து அங்கங்கே நீர்நிலைகளை உருவாக்குவதற்கும் வழியை வந்து புது வழிகளை கண்டுபிடிக்கணும். எப்படி வந்து நம்ம மெட்ரோ போடுறோம், நம்ம வந்து 4 வழி போடுறோம். இந்த மாதிரி ஒரு கடலோர நகரத்தில் இதெல்லாம் நடந்திருக்கிறதா? இவ்வளவு வடிகால்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில இதெல்லாம் சாத்தியமா அப்படிலாம் நீரியல் நிபுணர்கள் ஆராயணும். நெதர்லாண்ட்ஸ் வந்து நீங்க வந்து கடலுக்கு கீழே இருக்கு, அதனோட உயரம் மட்டம் கடலுக்கு கீழே இருக்கு. அந்த நெதர்லாண்ட்ஸ் வந்து இன்னைக்கு நீர் மேலாண்மையில பெரிய லெவலில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நெதர்லாண்ட்ஸ் போய் பாருங்க, நீங்க எல்லா இடத்துலையும் கெனால்ஸ் இருக்கும், தண்ணி ஓடிட்டு இருக்கும். அந்த நீர் மேலாண்மை போய் படிக்கட்டுமே, அவங்க போய் பார்க்கட்டுமே. முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு இங்கே ஆள் தேவையில்லை. வடசென்னையின் சில பகுதிகள் இங்கேயே வந்து ஒரு கப்பன் சாசர் மாதிரி இருக்கு. நீங்க வந்து கடல் மட்டத்துக்கும் மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதி கடல் மட்டத்தை விட கீழே இருக்கு அப்படின்னு சொல்றதையும் நம்ம பார்க்கிறோம். அது சார்ந்த ஆய்வுகளும் வந்திருக்கு. ஏன் மீண்டும் தேங்குது, ஏன் ராட்சத மோட்டார்களை வைத்து ஒவ்வொரு முறையும் தண்ணி அங்கிருந்து அப்புறப்படுத்துறீங்க அப்படின்னா அது இயற்கையில் வடிந்தோடி செல்றதுக்கான வாய்ப்பில்லாத பகுதிகள் சில இடங்கள்ல இருக்கு வடசென்னையிலேயே அப்படின்னு சொல்றதையும் பார்க்கிறோம். ராஜீவ்காந்தி இன்ஜெக்ஷன் போர்வெல்ல போட சொல்றோம். அந்த இயற்கை நீங்க இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் பாலங்கள் எடுத்துக்கோங்க. எல்லா பாலமும் நீங்க வந்து மோட்டார் வச்சு தான் போட்டுட்டே இருக்கீங்க. இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் பாலங்களில் நீங்கள் வந்து இன்ஜெக்ஷன் போர்வெல்ல போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக உள்ள தண்ணி போயிட்டு போகுது. உள்ள தண்ணி அனுப்புறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது?
ஸோ அந்த திட்டங்களை போறதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஏற்கனவே செய்து காட்டியதை பண்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க ஒரு யோசனை சொல்றீங்க, அரசு பரிசீலிக்கட்டும், அது வாய்ப்பு இருக்கா, சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்றத பரிசீலிக்கட்டும். இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ராஜீவ் காந்தி ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 5060 கோடி கேட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு. ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கஜா புயலுக்கு 15000 கோடி எடப்பாடி கவர்மெண்ட் கேட்டு 1146 கோடி கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டிலேருந்து ஒரு 550 கோடி இவ்வளோ தான் வந்திருக்கு. அப்போ 10% கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும். அதுக்கு மட்டும் இல்லைங்க, எந்த புயலுக்கும் எந்த வறட்சிக்கும் எந்த பேரிடருக்கும் கேட்கறதுலேருந்து 10% கூட கொடுத்ததே கிடையாது. அப்போ இதை வந்து மத்திய அரசு வந்து உண்மையிலேயே நம்ம மாநிலம் வந்து இந்த கான்ட்ரிபியூட் அதிகமாக ஜிஎஸ்டி அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ண மாநிலங்களுக்கு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரியான பேரிடருக்கு அவர்கள் வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். இதை இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து வலியுறுத்துவாங்களான்னு அவங்களுடைய தலைவர்களை கேட்டால் தான் தெரியும். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். மிக்க நன்றி. திரு ராஜீவ் காந்தி. பல்வேறு தொழில்நுட்ப அறிஞர்களுடைய கருத்து இது. குறிப்பா திருப்பூர் கமிட்டியை வெளியே ஓப்பன் டாக் மாட்டா வைங்க, பரந்தூர் மாநிலை குறித்து மாற்று கருத்து வைக்கிறாங்க. உறுதியாக மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு இது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஸ்போக் பர்சன் நம்மளை கொண்டு போய் சேர்ப்போம். இந்த நேரத்துல நான் திராவிட முன்னேற்ற கழக சேவா வைக்க விரும்புவது, பெருமரியாதைக்கு நடிகர் விசால் அவர்கள் இந்த நேற்று முன்தினம் மக்களுடைய கருத்தை சொல்வதாக ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதில் சொன்னார், நான் இன்கம் டேக்ஸ் கட்டுறேன், நாங்க ஏன் வரணும், வாங்க மேயர் வாங்கன்னு பேசினாரு. இன்கம் டேக்ஸ் கட்டுற இன்னைக்கு இந்த ஊடக வாயிலா வெளியிட விரும்புறேன். விசால் போன்ற செலிபிரிட்டிஸ் இன்கம் டேக்ஸ் கட்டணும் சொல்ற எல்லாருமே நம்ம கட்டுற பணம் முழுக்க ஒன்றிய அரசு போகுது. அங்கிருந்து தயவு செய்து வாங்கி கொடுப்பதற்கு உங்களை வாய்ஸ் எங்களுக்கு தேவைப்படுது. உங்களுடைய ரசிகர்கள் வந்து களத்துக்கு வருவது போல் உங்களுடைய குரலும் ஒன்றிய அரசிடம் கோரிக்கை தான், இது எதிர்த்து இல்லை. ஏன்னா முதலமைச்சர் ஒரு கோரிக்கை வைத்திருக்காரு, அது எடப்பாடி பழனிசாமிக்கு அக்கறை இல்லை. அவங்க ஏன்னா 5000 கோடி கேட்ட ஒரு 1000 கோடி கூட மோடி கொடுக்கணும் மேல கோபமா இருக்காரு. ஆனா நீங்க பாராமட்டத்துல எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த ஏடிஎம்கே, அதாவது 2 ஏடிஎம்கே இருக்கு, எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கே தரப்புல வந்து எதுக்கு 5000 கோடி கொடுக்கணும்னு கேள்வி கேட்டிருக்காங்க. நான் அதாவது இந்த பேரிடரை 4000 கோடி எங்கே போச்சுன்னு கேட்கிற அந்த கட்சிக்கு நாங்க வந்து பதில் சொல்லுடைய கடமையும் பொறுப்பு எங்களுக்கு இருக்காது. முதலமைச்சர் அதுக்கான செயல் காட்டியிருக்கிறார், அதுக்கான வேலை என்ன நடந்திருக்குது சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் 2018 பெரிய பேரிடர் வரல, பெரிய மழை வரல. ஆனாலும் ஜெகதீஸ்வரன் தான் பேசும்போது சொன்னாங்க, இதே சன் தொலைக்காட்சி விவாதம் இருக்கும்போது பாலுக்கும் மெழுகுவர்த்திக்கும் எத்தனை நாள் அலைந்தோங்கிறது தெரியும். எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த அரசு இருந்த போது 9 நாள் போக்குவரத்து இதாகல, பல இடங்களை நீர் தேங்கி இருந்துச்சு. நான் சொல்றது 2018, 2015 போட 15 வந்து பல மரணம் நடந்துச்சு, அதை விட்டுரும், நாங்க அதை பத்தி பேச வரல. 2018 21 சென்னை எதிர்கொண்ட பேரிடரை விட இன்னைக்கு இயல்பு வாழ்க்கை கொஞ்சம் சகஜமா தான் இருக்கு. சில பகுதிகளில் உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த பக்கம் உறுதியாக முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சர்கள் வந்து ஒவ்வொரு அமைச்சர்களாக ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு நியமிச்சிருக்காங்க. சோசியல் மீடியால இருந்து வர்ற கருத்துக்கள் எடுத்து அவங்கள்ட்ட ரியாக்ட் பண்றதுக்குன்னே தனிப்பட்ட ஒரு அமைச்சர் நியமிச்சிருக்காங்க. அது ப்ரோஆக்டிவாகவும் ஆக்டிவாகவும் இந்த கவர்மெண்ட் இருக்கு. கூடிய வரையில் ஓரிரு வாரங்களில் அது சரி செய்து விட முடியும். ஆனால் அடுத்த கட்ட பணிக்கு இதை நிதியை கொடுக்க வேண்டிய ஒன்றிய அரசு இதுவரை பாராமுகமாக இருக்கிறது. அது குறித்து யாரும் கள்ள மௌனம் சாதிக்கிறாங்க, யாருமே பேச மறுக்கிறாங்க, வெறும் ட்வீட்டோட முடிச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பேரிடர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன், மாண்புமிகு ஆளுநர்களோட மாளிகையில் ஏதோ வெள்ளம் பூந்திருக்கான்னு கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா கொஞ்ச நாள் ஆளுநருடைய குரல்களுக்கு வரல. ஏன்னா அவர் 3 நாள் வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்காருங்கிற தகவலையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா சிறபூஞ்சி நிலைக்கப்பட்டு அடையாறுல அவ்வளவு மழை பெஞ்சிருக்கு. ஒருவேளை வெள்ளம் பாதிக்கப்பட்டு அவருக்கு ஏதாவது தொலைத்தொடர்பு இல்லாமல் இருக்குமோங்கிற எண்ணமும் இருக்கு. அவரு வந்து வெளியில ஒன்றிய அரசு கேட்டு பெற வேண்டிய, ஒன்றிய அரசு தகவல் சொல்ல வேண்டிய, இவ்வளவு பாதிப்பு இருக்குன்னு சொல்ல வேண்டிய ஆளுநர் அமைதியாக இருக்கிறார். ஒன்றிய அரசு கேட்க வேண்டிய இடத்துக்கு எடப்பாடி போன்ற அந்த எடப்பாடி போன்ற கோஷ்டியினுடைய அந்த கோஷ்டி எதிர்த்து பேசுறாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக இருக்கிறது. இந்த பேரிலிருந்து மக்களை முதலமைச்சர் அமைச்சரை காப்பாற்றும், மக்கள் சொல்ற எல்லா குறைகளையும், அவருடைய கண்ணீர், அவருடைய வேதனை அத்தனைக்கும் நாங்களே பொறுப்பேற்றுக் கொள்கிறோம். நாங்கள் சரி செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் இதில் மக்களுடைய வேதனையை விளையாடுகிற அதிமுக தன்னுடைய பேச்சை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் சில பேருக்கு காசு கொடுத்து சோசியல் மீடியாவில் எழுத வைக்கிறாங்க. அது கண்கூடா நீங்க பார்க்க முடியுது. எப்பவுமே நன்றி ராஜீவ் காந்தி. நன்றி. நம்மோட திரு ஜமால் அப்படின்னு ஒரு நீர்வளத்துறையினுடைய ஒப்பந்ததாரர், அந்த ஒப்பந்ததாரர் சங்கத்துடைய நிர்வாகி ஜமால் இணையறாரு. அவர் வந்து இந்த கழிமுக பகுதிகள், முகத்துவாரங்களில், ஆறு போய் கடலில் கலக்கக்கூடிய இடங்களில், அது எண்ணூராக இருந்தாலும் கூவம் மாதிரியான இடங்களாக இருந்தாலும்
அரசு என்ன செய்தது அப்படின்ற இது சார்ந்த சில பார்வைகளை கொண்டவர் ஜமால். என்ன நடவடிக்கைகளை எடுத்தாங்க, நீங்க என்ன பகிர விரும்புறீங்க? வணக்கம் சார், நான் ஜமாலுதீன், நீர்வளத்துறை ஒப்பந்ததாரர் ப்ளஸ் ஒப்பந்ததாரர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கேன். இது என்னன்னா, கடந்த ஒரு 6 மாதங்களாவே அரசாங்கம் வந்து ரொம்ப விழிப்போட இதுல செயல்பட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசுங்க சார். என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாங்க, என்ன வெள்ள தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுச்சு? குறிப்பாக பார்க்கணும்னா நம்ம எண்ணூர் முகத்துவாரத்துல சார், அது கொசத்தல ஆற்றினொற்று முகத்துவாரம், அது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 15 அடி 25 அடி மணல் மேடா இருந்த முகத்துவாரம். அந்த முகத்துவாரம் வந்து ஒரு 500 மீட்டர் அகலம் இருக்கிற அந்த ஆத்துல 20 மீட்டர் மட்டும் தான் தண்ணி போயிட்டு இருந்துச்சு கடந்த ஒரு 15-20 ஆண்டு காலமா. அதுல வந்து இப்ப அரசாங்கம் இப்போ 2021 முதலமைச்சர் அந்த ஃபிளட்டுக்கு அப்போ எண்ணூர் மேம்பாலத்துல இருந்து அந்த முகத்துவாரங்கள் எல்லாம் சீர் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஆர்டர் பண்ணிட்டு போனாரு. அது தொடர்ந்து இது பெரிய ப்ராசஸ். இது வந்து கடலோரம் இருக்கிறதுனால அதுல என்ன செய்தாங்க, அதனால இப்ப என்ன நன்மை வந்திருக்குன்றீங்க? All lines to the destination you have dialed are busy at the moment. சிரமம் இருக்குன்னு நினைக்கிறேன். திருப்பி வரும்போது பேசலாம். திரு கனகராஜ், ஜனகராஜ் நீங்க தொடரலாம். இல்லை, 2 முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து மிக முக்கியமானது, இந்த வெள்ளம் அப்படிங்கிறது வந்து வருடத்திற்கு வருடம் இன்டென்சிட்டி அதிகமாக தான் போகுது. வருடத்தில் அதை நம்ம அக்னாலேஜ் பண்ணி தான் ஆகணும். வெள்ளம் இல்லாத சென்னை இனி பார்க்க முடியாது, மிதக்காத சென்னை பார்க்க முடியாது. ஆகவே நாம் சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வெள்ளத்தின் பொழுதும் நாம் கற்றுக்கொண்ட படிப்பினைகள் என்ன, லெசன்ஸ் லேர்ன்ட் இன் ஈச் ஃப்ளட் அண்ட் ஹவு டு ரெக்டிஃபை இட், அதை எப்படி அடுத்த ஃப்ளட்டுக்கு வராமல் நம்ம எப்படி தடுக்கிறது அப்படின்னு ஒரு முழு கவனத்தோடு நம்ம ஸ்டடி செய்து எக்ஸ்பர்ட்ஸை வச்சு பண்ணி அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். 2015 ஒரு டாக்குமெண்ட் ரெடியாக இருக்கணும். 2005 ஃப்ளட்டு நடந்தது, அதுக்கு ஒரு டாக்குமெண்ட்டு. 2023 ஒரு டாக்குமெண்ட்டு. இது ரொம்ப முக்கியம். அடுத்த வர ஒரு ஃப்ளட்டுக்கு நம்ம அது படிப்பினியாரும் அதை நம்ம பண்ணி தான் ஆகணும். 2வது முக்கியமான விஷயம், ஏற்கனவே எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் சொல்யூஷன்ஸ் அப்படின்னும் போது, ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது லாங் டேர்ம் விட. ஏன்னு கேட்டிங்கன்னா, சென்னையினுடைய அமைவிடம் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தெற்காசியாவிலேயே எந்த ஒரு நகரத்திற்கும் இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு கிடையாது. என்ன கட்டமைப்புன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு பெரிய ரிவர்ஸ், அர்பன் ரிவர்ஸ் பியூட்டிஃபுல்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி சிட்டி. பாருங்கள், வடக்க பாருங்கள், கொசஸ்தலியார், ஃபெட்பே, ஆரணியார், நகரியார், அந்த மாதிரி எல்லா ஆறுகளும் சேர்ந்து கொசஸ்தலியாரை போயிட்டு அது வடக்கில் இருக்குது. மிடில் வந்து கூவம், தெற்கில் வந்து அடையாறு, கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா பாலாறு. இதெல்லாம் ஒன்றிணைக்கிற மாதிரி பக்கியாம் கனால். இதை தவிர 12 மேக்ரோ ட்ரெயின்ஸ், 18 மைக்ரோ ட்ரெயின்ஸு. இவ்வளோ பெரிய கட்டமைப்புகள் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம ஏன் வந்து வெள்ளத்தை பற்றி ரொம்ப கஷ்டப்படணும்? இதை ஒழுங்காக இன்க்ளூடிங் த ஃப்ளட் பிளைன்ஸு வருடம் ஒழுங்காக அதை பராமரித்தால் வெள்ளத்தின் பாதிப்பை வெகுவாக குறைக்க முடியும். இது ஒன்று. ஒவ்வொரு வருடமும் செய்ய வேண்டிய பணி இது. 2வது மிக முக்கியமான பணி, ஏற்கனவே சொன்ன மாதிரி மேற்கே இருந்து தான் வெள்ளம் தண்ணி கிழக்க வருது. ஆக மேற்கையிலே விழுகின்ற தண்ணீரை சேவ் த வாட்டர் வேர் இட் ஃபால்ஸ், தண்ணீர் விழுகின்ற இடத்துலையே அந்த தண்ணீரை நம்ம ஏன் சேமிக்கக்கூடாது? அதற்கான கட்டமைப்பு இருக்கிறது. 4500 ஏரிகள் இருக்கிறது இந்த 3-4 மாவட்டங்களில். அந்த ஏரிகளில் அந்த முழுக்க தண்ணீரை அங்கே சேமித்தால் கீழே வெள்ள பாதிப்பு மிக மிக அதிகமாக குறையும். நீங்கள் பொதுவாக பெரிய ஏரியை உருவாக்க வேண்டாம். கிரியேஷன் ஆஃப் எ நியூ டேங்க், நியூ வாட்டர் பாடி இஸ் நாட் நெசசரி. ஏற்கனவே இருக்கே, அந்த இருக்கின்ற ஏரிகளை நீங்கள் இப்போ ஏன் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது? இப்போ ஜப்பான் பண்ண நகரங்களில் அண்டர் கிரவுண்ட் ரிசர்வாயர் கிரியேட் பண்ணுறாங்க. நமக்கு பூமிக்கு மேலேயே ரிசர்வாயர் இருக்குது. அந்த ரிசர்வாயரை நல்ல முறையில் பராமரித்தா நம்ம தண்ணீரை அதுக்கு தான் இன்டகிரேட்டட் அப்ரோச்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தண்ணீரை சேமித்தால் வெள்ளத்தின் பாதிப்பை குறைக்க முடியும். வறட்சியின் போது அந்த தண்ணீர் நம்மளால் உபயோகப்படுத்த முடியும். அதே சமயம் நிலத்தடி நீரை பெருக்க முடியும். இந்த கிளைமேட் ரெசிலியன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய மீள்திறனை நம்மளால் அதிகப்படுத்த முடியும். ஸோ இது பல விதங்களில் இது நம்மளால் கட்டமைக்க முடியும். இதுக்கெல்லாம் வந்து நம்ம செய்ய வேண்டியது, பெய்கின்ற மழை தண்ணீரை வெள்ளம் பேரிடர்னு பார்க்காதீங்க, டிசாஸ்டர் என்று சொல்லாதீங்க. ஃப்ளட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஃப்ளட் அப்படிங்கிறது, வெள்ளம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக கருதி அந்த வெள்ள நீரை சேமித்தால்
பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும். நம்மள சேமிக்க முடியும் கட்டமைப்பு இருக்குது, நம்ம உபயோகப்படுத்துகிறது இல்லை. இது ரெண்டு தான் நம்ம செய்யணும். ஸோ ஷார்ட் டைமில் வந்து கட்டமைப்பு இருக்குது. இப்போ சேமிக்கக்கூடிய கட்டமைப்புன்றது எங்கே இருக்குது? நமக்கு ஏரிகள் என்ன இருக்கு? 4300 ஏரிகள் கட்டமைப்பு தானே. ஏன் அந்த ஏரிகளை நம்மளால் இப்போ வந்து போய் பாருங்கள், வந்து எல்லா நகரத்துக்கு வெளியில் திருவள்ளூர் மாவட்டத்திலையும் செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் காஞ்சிபுரத்திலையும் இருக்கிற ஏரிகளை சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம். பட் நகரத்துக்கு உள்ள அதுக்கான வாய்ப்புகளே இல்லையே. சென்னை பெருநகரத்துக்கு உள்ள அதுக்கான வாய்ப்பு. அதுக்கு நான் வரேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், மேலே பெய்கின்ற தண்ணீர் அங்கேயே சேமிச்சுட்டா கீழே பாதிப்பு குறையும். அது நம்பர் 1. கவனம் செலுத்த வேண்டியதுன்றது திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. அந்த 3-4 மாவட்டம் இருக்கிற 4300 ஏரிகளை பல முறை பெருசாக கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி சேவ் த வாட்டர் வேர் இட் ஃபால்ஸ். அங்கேயே பண்ணிட்டு கீழே பாதிப்பு கம்மியாக இருக்கும். நகரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எத்தனை குட்டைகள் இருக்குது. ராமஞ்சேரி திருத்தண்டலம்னு ஒரு பெரிய ஏரியை வந்து உருவாக்கணும், அதனுடைய கெப்பாசிட்டி அதிகப்படுத்தணும், கட்டாய நில எடுப்பு செய்தாலும் அதை விரிவுபடுத்தணும்னா பாதிப்பை குறைக்கலாம் அப்படின்னு. அந்த ஒரு ஏரியினாலெல்லாம் வந்து பெருசாக பாதிப்பை குறைக்க முடியாது. அதனால் ஓரளவுக்கு நீங்கள் குடி தண்ணீருக்கு நீங்கள் சேமிப்பு அதிகப்படுத்தலாமே தவிர அதனால் வெள்ள பாதிப்பெல்லாம் குறையாது. நீங்கள் எல்லா ஏரிகளும் கட்டமைப்பாக நினச்சி அதை வந்து செம்பரம்பாக்கத்தை கடைசியாக எப்போ சார் தூர் வாங்கினாங்க? யாருக்குமே தெரியாது. தூர் வாரின மாதிரி யாருக்குமே தெரியாது, ரெக்கார்டே கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி அதோட கெப்பாசிட்டி வந்து 20-30% குறைஞ்சிருக்கு பிகாஸ் ஆஃப் தி சில்ட். அதையும் ட்ரெட்ஜ் பண்ணி எடுத்தால் அது கெப்பாசிட்டி இருக்குது. அதே மாதிரி பூண்டி ரிசர்வாயர் அப்படி தான். எல்லா ரிசர்வாயர்லையுமே நம்ம வந்து ஆச்சரியம், பூண்டியிலேருந்து 45,000 கண்ணாடி திறக்கிறாங்கன்றது ரொம்ப பெரிய செய்தி இல்லையா? கண்டிப்பாக பெரிய செய்தி. நான் ரொம்ப அலாமிங்காக இருக்குமோன்னு பயந்தேன் நான். 45,000 கண்ணாடி அங்கேயும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரிகள்லையும் அவ்வளோ பெரிய தண்ணியை திறந்து விடுறாங்க. வடசென்னை என்ன ஆகுமோன்னு பயமாக இருந்தது. வடசென்னை பாதிப்புக்கு இதனால் பாதிப்புக்கு உள்ளாகுது. நாங்கள் வந்து அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணுறதுக்கு 800 வெட்லேண்ட்ஸ் இருக்குது. எண்ணூர் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஜமால் திரும்ப லைனில் வந்துட்டார். ஜமால், எண்ணூர் தொடர்பாக பேசிகிட்டு இருந்தோம். என்ன நடவடிக்கைகளை எடுத்தாங்க அரசு? 6 மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, எப்படி இம்ப்ரூவ் ஆனது? எண்ணூரை பொறுத்த வரைக்கும் சார், அந்த முகத்துவாரத்தை முழுமையா அந்த மணல் மேடுகளை மொத்தமா அந்த தூர்வாரம் இயந்திரம், ட்ரெட்ஜர் இயந்திரம் மூலமா அப்புறப்படுத்திட்டு 2 பக்கம் ஆற்றின் 2 கரையிலையும் வந்து தூண்டில் வளைவு கல் கொட்டிட்டாங்க. இனிமே நிரந்தரமா அந்த முகத்துவாரம் துண்டு போகாத அளவுக்கு கற்குவியல்களை கொட்டி அற்புதமா அந்த இப்ப இந்த ஃபிளட்டு சுத்தமா முகத்துவாரம் முழுமையா திறந்திருக்கு. இது கரெக்டா ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த பணி முடிஞ்சிருக்கு. அதனால இப்போ என்னன்னா இதை மட்டும் செய்யாம இருந்திருந்தா நம்ம எதிர்பார்க்கவே முடியாது அவ்வளோ பெரிய பாதிப்பு. வட சென்னை, திருவள்ளூர், நீங்க சொன்ன மாதிரி மேல பிச்சாட்டூர்ல திறக்கிற தண்ணியும் ஆந்திரால பெற மழை தண்ணியும் இந்த முகத்துவாரம் வழியா வர வேண்டியது இருக்கு. அந்த முகத்துவாரம் திறந்தது பெரிய பேராபத்துல இருந்து வட சென்னையை காப்பாத்திருக்குன்னு சொல்லலாம். அது மாதிரி சார் ஒருத்தர் சொன்னார், பக்கிங்ஹாம் கெனால்ல வந்து இன்னும் விரிவாக்கம் பண்ணணும் இது வந்து அப்படின்ட்டு. ஒரு 6 மாசமா பக்கிங்ஹாம் கெனால்ல எக்ஸ்பர்ட் டீம்ஸை போட்டு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு அவர் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் டீமை போட்டிருக்காரு. அந்த பக்கிங்ஹாம் கெனால மட்டும் விரிவாக்கம் பண்றதுக்கு எண்ணூர்ல ஆரம்பிச்சு முட்டுக்காடு படகு வரைக்கும் உள்ள பக்கிங்ஹாம் வடக்கு பக்கிங்ஹாம் கெனாலு, மத்திய பக்கிங்ஹாம் கால்வாய் அண்ட் சவுத் தெற்கு பக்கிங்ஹாம் கால் 3த்தையும் விரிவாக்கம் பண்றதுக்கு அந்த எக்ஸ்பர்ட் டீமை போட்டு அது வந்து சென்னை சிஆர்ஆர்டி, சென்னை ரிவர் ரிஸ்டோரேஷன் ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு அதுக்கு விஜயகுமார் ஐஏஎஸ்ன்னு அவர் பெரிய ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரியை நியமிச்சிருக்காங்க. அவங்கள வச்சு இது வந்து 6 மாசமா நடந்துட்டு இருக்கு. இது என்னன்னா இது எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட்ல கிளியரன்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு. அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த ப்ராசஸ் வந்து என்ன ஆகிப்போகுதுன்னா ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆகுது. இந்த ப்ராசஸ் இதெல்லாம் கிளியரன்ஸ் வாங்கறதுக்கே ஒரு முகத்துவாரத்துக்கும் இது மாதிரி பண்ணணும்னா இந்த ப்ராசஸ் வந்து 2 இயர்ஸ்க்கு குறைஞ்சபட்சம் இப்போ 800க்கு 2 வருஷமா ட்ரை பண்ணி இப்போதான் கிடைச்சிது. அது ஒரு 6 மாசமா அந்த வேலை செய்ய முடியுது. அதே மாதிரி கூவம் கூட அற்புதமா பண்ணிட்டாங்க. அதுக்கும் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு மேல இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேஷன் அதை தான் பண்ணாங்க. ஏன்னா இப்போ வந்து நீங்க பாசனம் இப்போ மேட்டூர்ல தண்ணி திறக்கிறாங்கன்னா மேல இருந்து தூர்வாரிட்டே வருவாங்க கடைமடைக்கு லாஸ்டா. ஆனா இந்த டிரைனேஜ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா
கீழே இருந்து கடற்கரை முகத்துவாரத்துல இருந்து போகணும். இங்க இருந்து கிளீன் பண்ணி போனாதான் தண்ணி வந்து உள்ள வரும். இது வந்து அப்படியே இந்த பாசனத்துல வந்து இது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு இந்த சிஸ்டம். அதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, இந்த சிஸ்டத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் முகத்துவாரத்துல கை வச்சு சரி பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி அதை 2 வருஷமா இந்த கிளியரன்ஸ் வாங்குறதுக்கு தான் டிலே ஆகி போச்சு. அது மாதிரி இப்ப இந்த கோவளத்துல இன்னும் அந்த ப்ராசஸ்லயே இருக்கு. அது ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரிப்போர்ட் வந்த பிறகு அதுக்கு வந்து கிளியரன்ஸ் வாங்கிட்டாங்கன்னா ஓரளவுக்கு இந்த டென்ஷன்ல இருக்க இஷ்யூஸ் கூட மேக்சிமம் சால்வ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. என்னும் சரி பண்ணிட்டாங்க, கூவமும் சரி பண்ணிட்டாங்க. அடையாறுல முகத்துவாரத்துல ஒரு சின்ன பகுதி மட்டும் இன்னும் கிளியரன்ஸ் கிடைக்காம இருந்துச்சு. அது இப்பதான் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கிளியரன்ஸ்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது வந்து ஆமை குஞ்சு பொறிக்கிற இடமா இருக்கிறதுனால அடையார் முகத்துவாரம் வருஷத்துல 2 மாசம் தான் அங்க வேலை செய்யணும். அதாவது மே மாசமும் ஜூன் மாசமும் இந்த 2 மாசத்துல மட்டும்தான் அந்த முகத்துவாரத்தை கிளீன் பண்ணணும். நிரந்தரமா சரி பண்றதுக்கு மற்ற நாள்ல அங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து அதுக்கான ஒரு ஸ்கீம் போட்டு அது மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட்ல கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதனால தற்காலிகமா அந்த அடையாறு முகத்துவாரத்தை சரி பண்ணிட்டு இருக்காங்களே. நிரந்தர இது வந்து அடுத்த மே மாசத்துல அந்த அவங்க கொடுத்த அந்த 2 மாசத்துல சரி பண்றதுக்கு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஓரளவுக்கு இந்த 2-3 முகத்துவாரத்தை சரி பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா இந்த பாதிப்பை உண்மையாலுமே யாராலுமே எதிர்பார்த்திருக்க முடியாது. பெரிய பாதிப்பா இருக்கும். இந்த முகத்துவாரங்களை வந்து சீரமைச்சு அங்கேருந்து தண்ணீர் கடல்ல வேகமாக போகக்கூடிய ஒரு நிலை உருவானதுனால தான் ஒரு இதைவிட பேரழிவு வந்திருக்கும், அது அழிவு தடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க. இந்த கடல் அலை உயரம் அதிகமாக இருந்ததுனால தண்ணி உள்வாங்கலை அப்படின்னு ஒன்று சொன்னாங்களே. இவ்வளவு தூரம் விரிவுபடுத்தி அதை வந்து ஆழப்படுத்தி அகலப்படுத்தி இருந்தா இன்னமும் எளிதா போயிருக்கணும்னு தானே மக்கள் எதிர்பார்ப்பாங்க. இல்ல அது சார் நம்ம பூலா நண்பர் சார் சொன்ன மாதிரி அந்த புயல் வேகம் கடல் இது வந்து எப்பவுமே இயற்கைங்க. அதாவது டெய்லி 6 ஹவர்ஸ் ஹை டைடில் தண்ணி கடல்ல இருந்து ரிவருக்கோ கெனாலுக்கோ எங்கெங்க இருக்கோ 1 மீட்டர் தண்ணி வந்து டெய்லி 6 மணி நேரம் ஆற்றுல வந்து ஏறும், தண்ணி மட்டம் உயரும். அதே மாதிரி 6 மணி நேரம் இறங்க 24 ஹவர்ஸ்ல 12 ஹவர்ஸ் தண்ணி ரிவர்ல ஏறும், 12 ஹவர்ஸ் தண்ணி வந்து இறங்கும். அது ருட்டீனா ஒரு நாளைக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த சிஸ்டமே இப்போ நீங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 3-4 மாசமா நீங்க கவனிச்சு பார்த்துருந்தா தெரிஞ்சிருவோம். அதுக்கு முன்னாடி நேப்பியர் பாலத்தை கிராஸ் பண்ணும்போது பைக்லயோ கார்லயோ வண்டியில போகும்போது ஸ்மெல் அடிக்கும், ஒரு மாதிரி அந்த சாக்கடை ஸ்மெல். இப்ப இந்த ஹைடைட் லோடைட் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்ச பிறகு இந்த முகத்துவாரம் ஓபன் பண்ண பிறகு ஆகஸ்ட் மாசமே எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டாங்க, ஃபுல்லா கிளீன் பண்ணி ஓபன் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து அந்த ஸ்மெல்லு குறைஞ்சி போச்சு. அதுக்கடையில இப்போ என்ன பார்த்தீங்கன்னா சார் சொன்னது பக்கிங்ஹாம் கெனாலுக்கு ஒரு தனியா எக்ஸ்பர்ட் டீம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப இது எல்லாமே ஒரு 4-5 இயர்ஸ்க்கு எல்லாமே ஒன்னொன்னு அப்ரூவல் வாங்க வேண்டிய கட்டத்துல கவர்மெண்ட் வந்து மூவ் பண்றாங்க. அதை இன்னும் கூட கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி இந்த அப்ரூவல்லாம் வாங்கணும். அது மாதிரி வாங்கி இதெல்லாம் ஏன்னா ஒரு அப்ரூவல் வாங்குறதுக்கு 2 வருஷம் ஆகுது ஒரு அப்ரூவலுக்கும். அடையாருக்கு 2021 அப்ளை பண்ணி 23 தான் கிளியரன்ஸ் கிடைக்குது அவங்களுக்கு. நன்றி ஜமால், ஏராளமான கருத்துக்களை சொன்னீங்க, உங்களுக்கு நன்றி. சுந்தர், அவர் சொல்றத ஒரு நுட்பவாதியா எப்படி இதை பார்க்குறீங்க, சூழலியல் வாதியாக? இல்லை, அதாவது அந்த முகத்துவாரத்தை க்ளீன் பண்ணது வந்து நிச்சயமாக நம்ம வந்து பாராட்டி தான். ஏன்னா நிறைய சில்ட் வந்து கிடச்சி அடைச்சி தண்ணி போய் கலக்காமல் இருந்துச்சு. ஒவ்வொரு 6 மணி நேரத்துக்கு இருக்கும் அந்த இன்டர்சேஞ்ச் நடக்கும். அதாவது கடல் தண்ணி உள்ளே வருது, ஆற்று உள்ளே போகிறது, மாறி தான் இருக்கும். இப்போ புயல் வந்தாலும் என்னாச்சுன்னா அங்கேருந்து கடல் பக்கம் வந்து உள்ளே வரக்கூடிய தண்ணி வந்து அதிகமான நேரத்துக்கு வந்துச்சு. அது வந்து நம்ம வந்து இந்த குறிப்பிட்டு சொல்ல வரணும். இங்கேருந்து தண்ணி பெருசாக வந்து போக முடியல. பக்கிங்ஹாம் கால்வாய் பொறுத்த மட்டும் உண்மையிலே தெரியல. ஏன்னா முழுவதுமாக துருந்து போய் முழுவதுமாக ஆக்கிரமிக்கப்பட்டு இன்றைக்கி இருக்குது. நீங்கள் அதை வந்து சரி பண்ணு நினச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் கை வைக்க வேண்டிய இடம் வந்து எம்ஆர்டிஎஸ். ஏன்னா எம்ஆர்டிஎஸோட அந்த ஓஎம்ஆர் சாரில் எம்ஆர்டிஎஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து கம்ப்ளீட்டாக பக்கிங்ஹாம் கால்வாய்க்குள்ளே தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி அகலப்படுத்த முடியும், எப்படி நாம் வந்து ஆழப்படுத்த முடியும், நாம் எப்படி மீட்டெடுக்க முடியுங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்குது. அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து ஆய்வு செஞ்சு எந்த மாதிரி அறிக்கைகள் தருவாருங்கிறது நம்ம பொறுத்து தான். இல்லை, அதுக்குள்ளே யாரும் ட்ராவல் பண்ணாங்களான்னு தெரியாது. அந்த பக்கிங்ஹாம் கெனாலில் தொடக்கத்திலேருந்து கடைசி வரையிலும் போகிறதுக்கு
இல்லை, நிறைய லிங்க்ஸ் நிறைய இடத்துல இடமே கிடையாது. நான் எண்ணூர்லாம் போய் பார்த்துருக்கேன், கம்ப்ளீட்டாக உடஞ்சு போய் தான் இருக்கும். எண்ணூர் கலிமுகமும் பக்கிங்ஹாம் கால்வாயும் ஒன்றாயிடுச்சு. இப்போ ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லாமல். நன்றி. இல்லை, இந்த பக்கிங்ஹாம் கால்வாய் வந்து ஒரு ஒரு ரிட்ஜ். அது ரிட்ஜுன்னா வந்து ஒரு மேட்டில் ஒரு மேன்மேட் கெனாலை உருவாக்குனாங்க. அந்த கெனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்னை மாநகரத்துக்கு உள்ள சென்னை சுற்றி இருக்கிற இடத்துல பார்க்கும்பொழுதுன்னா பழவேற்காடும் முட்டுக்காடும் ஒரு மிக முக்கியமான ஒரு இடம். 72-80 கிலோமீட்டர் நீளம். நம்ம வந்து எண்ணூர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், எண்ணூர்லேருந்து எடுத்துகிட்டு முட்டுக்காடு வரைக்கும் விட்டுருவோன்னா ஏன் மீதியெல்லாம் விட்டுரு போடுறீங்களா? ஏன்னா அது ஒரு முக்கியமான கெனால் அது. ஸோ இந்த சஜஷன் என்ன? அதில் என்னோட சஜஷன், முட்டுக்காடையும் பழவேற்காடையும் இணையங்கள் பக்கிங்ஹாம் கால்வாயில் ஏற்கனவே இருக்குது. அது நிறைய இடத்துல டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு. அதை நீங்கள் இணைக்கணும். இணைச்சா என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹைடைட் சமயத்தில் அந்த தண்ணி பழவேற்காடு வழியாக உள்ளே வரும், உள்வாங்கும். இது வழியாக உள்ளே போயிட்டு முட்டுக்காட்டில் போய் கலக்கும். அது ஒரு நல்ல அருமையான ஒரு வாட்டர் வே ஆக்கலாம். அதில் வந்து போட் விடலாம், டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். இந்த மாதிரி தான் வந்து நெதர்லாண்ட்ஸில் பண்ணியிருக்கிறாங்க. தே வெல்கம் தி வாட்டர் ஃப்ரம் தி சி அண்ட் மேக் இட் இன்டு எ கனால். அதை வந்து இப்போ இந்த பக்கிங்ஹாம் கால் ஏற்கனவே இருக்குது. அது இந்த மாதிரி கடல் நீருக்கான ஒரு மாற்றுப்பாதையா இல்ல மழை நீர் வடிகாலுக்கான பாதையா? இரண்டுமே மல்டிபிள் பர்பஸ், அது டியூவல் பர்பஸ். இது ரெண்டுமே ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கிங்ஹாம் காலை வந்து அகலம் வந்து 32 மீட்டர் 100 அடி, ஆழம் வந்து 5 மீட்டர். அருமையான கால்வாய். அது ஏற்கனவே பண்ணியிருக்கிறாங்க. நிறைய இடத்துல அது வந்து யூஸ்ஃபுல்லாக சிந்திக்க வேண்டிய ஏராளமான விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. இல்லை, ஒரு விஷயம் குணா இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மழை தண்ணீரை வரும்பொழுது நம்ம முழுக்க நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் இதுதான், அதை எப்படியாவது ட்ரெயின் பண்ணி கொண்டு போயிடணும். ட்ரெயின் த வாட்டர். அந்த வடிய செய்யறதுன்னா தமிழில் சொல்கிறோம், மழை நீரை வடிய செய்வது. நான் சொல்லவே மாட்டேன். வடியுங்க, ஆனால் வடித்து அதனை சேமியுங்கள். எப்படியாவது கொண்டு போயிட்டு எங்க சேர்த்துடணும் சார். சேமிக்கிறது கவர்மெண்டோட வேலை. மக்கள் என் வீட்டில் தண்ணி வந்தால் அதை வடிச்சு விடுங்க சார். ஒவ்வொரு மனிதனுக்கும் அங்கதான் நான் சொல்ல வரேன், ஒவ்வொருத்தருக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. வாட்டர் தட் ஃபால்ஸ் ஆன் மை ரூஃப் அண்ட் ஆன் மை பிளாட் ஆஃப் லேண்ட் இஸ் மை வாட்டர். யூ ஷுட் ஓன் இட். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும். ஸோ மழை நீர் சேகரிப்பு அந்த தொட்டிகளை வந்து மறுபடியும் அதை வந்து ரீவிசிட் பண்ணணும். அது ஒரு மொமெண்டம் லாஸ்ட் ஆயிடுச்சு. அது சொல்லல, நான் சொல்றது ஒரு இண்டிவிஜுவல் மட்டும் இல்லை, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், யூனிவர்சிட்டிஸ், இண்டஸ்ட்ரீஸ், ஈவன் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எவ்வளோ நாளும் வச்சுருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, வெட்டி ரோட்டில் விட்டுருவாங்க. அது அப்புறம் வெள்ளம்னு சொல்லுவாங்க. தப்பு இல்லையா அது? ஸோ வாட்டர் நேற்றைக்கு பார்த்தா ஆர்கே சாலை இருக்கு இல்லையா, ராதாகிருஷ்ணன் சாலை, மிக முக்கியமான சாலை, சென்னையினுடைய பெரும் செல்வந்தருடைய வீடுகள் இருக்கிற சாலை. சாலையில் திடீர்னு தண்ணி இருக்குது. என்ன தண்ணியே இல்லாத சாலையில் வடிஞ்ச தண்ணி ஏன் வருதுன்னா, அவங்க வீட்டில் இருந்து பம்ப் வச்சு தண்ணி ரோட்டில் விடுவாங்க. தப்பு இல்லையா அது? அந்த தண்ணி உங்களோட தண்ணி, நீங்கள் தான் சேமிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கலெக்டிவ் எஃபோர்ட் இருந்தால் யூ கேன் சேவ் வாட்டர். அங்கே தான் வந்து நான் சொல்கிற பாயிண்ட் வந்து வடிய விடாதீர்கள், அந்த தண்ணீரை சேமியுங்கள். அதுதான் முக்கியமான கான்செப்ட். அப்போ தான் வந்து உங்களுக்கு டிசாஸ்டர்ங்கிற வார்த்தை போயிடும் அண்ட் இட் வில் பிகம் an opportunity. நன்றி. மக்கள் வந்து நீங்கள் நீண்டகால திட்டங்கள் என்ன செய்யணும் அப்படின்ற சம்மந்தமாக ஏராளமாக பேசியிருக்கீங்க. மழையில் பாதிக்கப்பட்டு இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு உடனடி தேவை அப்படின்றது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளம் வடியணும், சாலைகளில் இருக்கிற தண்ணி அப்புறப்படுத்தப்படணும், உடனே மின்சாரம் வேணும், செல்ஃபோன் இயங்கணும், பாலும் தண்ணியும் கிடைக்கணும். அது அடுத்த 24 மணி நேரத்துக்கான ப்ரையாரிட்டியாக இருக்கட்டும். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.